இன்றைய பாடம் பகுதி 8 தொடர் 5 கடைசி பாடமாக அமையக்கூடியது. திருமந்திரத்தின் அதாவது மெய்கண்டாரினுடைய மிக மிக ஆழமான ஒரு ஆழ்நுட்பத்தை நாம் இன்றைக்கு விரிக்கவிருக்கின்றோம். போன முறை இதை பற்றிய அதாவது மெய்கண்டார் ஆகம சித்தாந்த ஏரணம் என்பது என்ன, மெய்கண்டாரின் அதாவது ஹெர்மெனூட்டிக் ஏரணம் என்பது ஒரு தமிழ் ஆழமான தமிழ் சொல். இந்த சொல்லுக்கு நிகராக ஆங்கிலத்துல எந்த சொல்லும் நேரடியாக கிடையாது. ஆகவே அதை வந்து ஹெர்மெனூட்டிக் லாஜிக் அப்படின்னு சொல்றோம். ஏரணம் இந்த சொல் மிக நுட்பமான சொல். இந்த சொல் விளக்கத்தை நேரம் காலம் கிடைக்கும் பொழுது அதை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம். இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கக்கூடியது முக்கியமாக போன முறை கண்ட மெய்கண்டாரினுடைய ஆகம சித்தாந்த ஏரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது முதலில் சித்தாந்தத்தை, அதாவது முதல்ல ஒரு தமிழர் அந்த மயங்கா மரபை தொல்காப்பியம் தொடங்கி மெய்கண்டார் என்ன செய்கின்றார் என்றால் ஒரு மிக மிக ஆழமான அறிவியலை பின்புலமாக வைக்கின்றார். மிக மிக நுட்பமாக ஒரு மறுக்க இயலாத சூத்திர அடிப்படையில் இந்த உண்மையினை முதல்ல வைக்கின்றார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த அழியா பேணல் விதியை த லா ஆஃப் ஆகமிக் கான்சர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுட்பத்தை முதல்ல முழுமை செய்கின்றார் மெய்கண்டார். இந்த முழுமையை பிறகு நாம வந்து நுட்பமாக ஒரு காட்சி, அதாவது படத்தினுடைய அடிப்படையில் இதை வந்து காட்சி வழியாக இதை விரிவு செய்யலாம் அப்படின்னு நான் இருக்கின்றேன். ஆகவே முதல்ல இந்த ஆகம அழியா பேணல் விதியை எப்படி வந்து மெய்கண்டார் தனது சிவஞான போதத்தில் விளக்கி இருக்கின்றார் என்பதனை முதல்ல பார்க்கிறோம். தோற்றிய திதியே, இந்த வரியை வந்து முடிந்தால் தயவு செய்து இந்த வரி வந்து, அதாவது அவன் அவள் அது எனும் அவை மூவினமையிற் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்பனார் புலவர் என்ற அந்த ஒரு வரியில இந்த சூத்திரம் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம், இந்த வரி அதாவது எவ்வளவு பெரிய புரட்சி, உலகத்திற்கே இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி, அறிவியலுக்கு இது மிக மிக ஆழமான ஒரு புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு சயின்டிபிக் ரிவால்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்றத பின்பு பார்க்க போறோம். இதை வந்து ஒப்பீடு வந்து ஐன்ஸ்டைனுடைய கோட்பாடை மட்டும் போன முறை பார்த்தோம். இன்றைக்கு அதற்கான விடையையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அது ஐன்ஸ்டைன் எதுவரை அவருடைய சிறப்பு கோட்பாடு, அதாவது ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி போகும், எதுவரை அவரால் அந்த விளக்கத்தை செய்ய முடிகின்றது, அதனை எப்படி அதாவது நமது மெய்கண்டாருடைய அந்த சர்க்காரியவாதங்கள் எப்படி இதையும் விஞ்சி அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது இதுல நன்றாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகம அழியா பேணல் விதியை தான் நமது மெய்கண்டார் என்ன செய்கின்றார், ஆழப்படுத்துகின்றார். அதுதான் சர்க்காரியவாதம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன பொருள் அப்படின்றத முதல்ல பார்க்கிறோம். முதல்ல இதனுடைய நுட்பத்தை தயவு செய்து இதை ஞாபகத்துல, அதாவது உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது முக்கியமான ஒரே ஒரு வரி தான். அதாவது பாருங்க, இந்த வரி தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம், இந்த வரி தான். அப்போ the manifested effect through withdrawn into non-manifestation through மலம் அப்படின்றத ஒரே ஒரு வழியில சொல்றார். அதாவது continues to exist as a causal subtlety, it remanifests only through the operation of the efficient cause அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு வரியில இவ்வளவும் சொல்ல முடியும் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. தோற்றிய திதி ஒடுங்கி, ஏன் ஒடுங்கியது? திதியில் முதல்ல இறைவன் திதியிலிருந்து தோற்றுவிக்கின்றார், அங்கே ஒடுங்குகின்றது. ஒடுங்கியது எதனால் என்று கேட்டால் மலத்து. அப்போ மீண்டும் மலத்தால் ஒடுங்கியது, அந்த மலம் இருப்பதனால் மீண்டும் உளதாக செய்கின்றார். அதை செய்பவர் ஒரு நிமித்த காரணனாகிய எஃபிஷியன்ட் காஸ் அப்படின்னு கூறக்கூடிய ஒரு இறை பரம்பொருள் அப்படின்னு மிக மிக ஆழமாக இந்த விளக்கத்தை செய்கின்றார். அதுல வந்து சர்க்காரியவாதம் வந்து சத்து காரியம் அப்படின்னா உண்மையின்
காரியவாதம் அப்படின்ற, அதாவது இது வந்து சத்காரியவாதம்னு சொல்லுவோம். உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. எளிமையாக சொல்லும் பொழுது இந்த வரியை, அப்புறம் பிறகு இதை விரிப்போம். அடுத்தது அவர் என்ன செய்யறாருன்னா, வாட் எக்ஸிஸ்ட் cannot be destroyed, what does not exist can never comes into being. அப்ப இந்த கருத்தை தான் இதுல வந்து மைய கரு. இதை வந்து சுருக்கமாக சொல்லும் பொழுது இந்த கருத்தை முதல்ல உள்வாங்கணும். அடுத்தது ஏது, இல்லதற்கு தோற்றமின்மையின், உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வினையின்மையின், ஒடுங்கின சங்காரத்தல்லது உற்பத்தி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி எனக்கு தெரியல. இவ்வளவு நுட்பமாக ஒரு அதாவது இன்றைக்கு நமக்கு சயின்டிபிக் எவிடன்சஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆழத்தை வந்து அவர்கள் தொட்டிருக்க முடியும் அப்படின்றத எனக்கு மிக மிக அதாவது ஒரு மிக வியக்கத்தக்க ஒரு ஒரு அதாவது ஒரு உருவாக்கம், அதாவது ஒரு சிந்தனையினுடைய வெளிப்பாடாக இது பார்க்க முடிகின்றது. Out of nothing comes or manifest. That which is non-existent can never arise into existence. அதனாலதான் இது வந்து ex nihilo nihil fit அப்படின்னு சொல்றோம். That which manifests appear from the causal subtlety requires something other than itself, the efficient cause, to cause its appearance or manifestation, as it is incapable of doing so on its own. Therefore, it is dissolved because of the withdrawal of the efficient cause, and thus no possibility of manifestation operation arises. அப்படின்றத இந்த வரியும் பார்த்து கொள்ளுங்கள். போன முறை வந்து கொஞ்சம் வேகமா போயிட்டோம். தோற்றமும் ஈரம் உள்ளதின் பாலே கிடத்தலின் அப்படின்னு ஒரு ஏதுகளை மட்டும்தான் நான் எடுக்கிறேன். ஏதுனா ரீசனிங். ஓகே, அந்த ரீசனிங் பவர் இதுதான் ஏரணத்தினுடைய ரொம்ப முக்கியம். அதாவது இதனை வந்து தொல்காப்பியத்தின் அடிப்படையில இந்த சூத்திரங்கள் அமைகின்றன. Any manifestation and termination or dissolution exists only in its causal subtlety and nothing else அப்படின்ற அடுத்த கரு. இதுவும் மிக முக்கியமானது. இது தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இளைத்த தன்னில் லைத்ததாம் வளத்தால் லைத்தவாறு உளதாக வேண்டும், இளைத்தது அத்திதியில் எண்ணின் அழியாது, அவை அழிவது அத்திதியில் ஆதியும் அங்கு அப்படின்ற அடுத்த கருத்தை வைக்கிறாரு. அதாவது இது வந்து எடுத்துக்காட்டாக தான் சொல்றாரு. பாருங்க, இந்த எடுத்துக்காட்டுகளே வந்து எவ்வளவு நுட்பத்தை கொண்டு போகுது அப்படின்றத பாக்குறோம். அப்போ இப்ப இந்த வரியை புரிந்து கொள்றதுக்காக இப்ப பிறகு இதை தான் விரிக்க போறோம். இதை விரித்து பார்க்க போறோம். If dissolution is in the causal subtlety because of malam, primal latent innate obscuration, it must therefore be able to manifest exactly as it was prior to its dissolved state. If the dissolution is in its causal subtlety, it can never be destroyed or become nothing, since destruction means the causal subtlety should also vanish alongside it, which is absurd according to the conservation law. அப்ப வித்துண்டா மூலம் உழைத்தவா ஆறு அப்படின்னா அப்படியே போகும். இதனுடைய எடுத்துக்காட்டு மிகவும் ஆழமாகத்தான் போகுது. அவர் எடுத்து தான் காட்டுறாரு. The seed act as a causal subtlety of, ஒரு உதாரணத்திற்கு mango tree, therefore it must grow into the mango tree and nothing else. அது வந்து ஒரு கோகனட் ட்ரீயா வளரக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. சரி, இதனுடைய ஆழத்தை வந்து முதல்ல ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்கிறோம். இத போன முறை விரித்தாச்சு. இதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு முதல்ல சர்க்காரியவாதத்தை புரிந்து கொள்வோம். இது என்ன சொல்லுது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்கும். இதை வந்து என்ன முதல் முறையாக பார்ப்பவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்ப மெய்கண்டார் தொல்காப்பியர் இருவரும் இந்த ஆகம அழியா பேணல், இந்த அழியா பேணல் பேணுகை அப்படின்னு கூட சொல்லலாம், அழியா பேணுகை விதியை எப்படி செய்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சர்க்காரியவாதம், அதாவது சத்து காரியவாதம். சத்து என்பது உண்மை, காரியம் என்பது இஃபெக்ட். உண்மையினுடைய அதாவது ஆர்குமெண்ட் எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே, இது வந்து உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வாட் எக்ஸிஸ்ட் cannot be destroyed. இது புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து இப்ப உள்ளது அழியாது அப்படின்றத புரிஞ்சிருச்சு. ஆமா, உள்ள பொருள் அழியாது, இல்லது தோன்றாது என்பதை ஏன் வைத்திருக்கின்றார்கள் என்பதை பின்பு பார்க்க போறோம். வாட் does not exist can never come into being அப்படின்ற இந்த வரி
எல்லாரும் நினைப்பாங்க உள்ளது அழியாதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஏன் இல்லது தோன்றாதுன்ற வார்த்தையை சொல்றாங்க. இது வந்து ஒரு ரிடாண்டன் அப்படின்னு, அதாவது ஒரு தேவைக்கு கூடுதலான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குதே அப்படின்றது. ஏன்னா இல்லாத பொருள் என்றைக்குமே உருவாகாது. அப்ப அதை ஏன் ஆர்குமெண்ட் கொண்டு வரீங்க அப்படின்றதுக்கான ஒரு கருத்து இங்க வைக்கும் பொழுது இதனுடைய பொருள் பின்பு வெளிப்படும். முதல்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இங்க என்ன சொல்றோம்னா, எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வெளிப்பட்டு தோன்றுவதற்கு எமர்ஜென்ஸ், ஒரு பொருள் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு சூக்கும நிலை சட்டல் ஸ்டேட்ல இருந்து அது வெளிப்படுகின்றது என்றால், மேனிஃபெஸ்ட் பண்ணுகின்றது என்றால் அது எமர்ஜென்ஸ். அது வந்து வெளிப்பட்டு தோற்றமாக இருக்கின்றது. அந்த தோற்றம் நிலைக்கப்படும் பொழுது அது வந்து நிலைப்பாக இருக்கின்றது, பெர்சிஸ்டன்ட். அந்த பெர்சிஸ்டன்ட் வந்து அதிலிருந்து ஒடுங்கும் பொழுது, ரிட்டர்ன் வித்ட்ராவல் நடக்கும் பொழுது, அது ஒடுங்கும் பொழுது டிசால்வ், அது டிசால்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அது வந்து அழிப்பது அல்ல, அது ஒரு சூக்ம நிலைக்கு சென்று விடுகின்றது. சட்டல் ஸ்டேட்டுக்கு மீண்டும் அதனுடைய நிலைக்கு அது மீளுகின்றது என்ற அந்த கருத்தை தான் இந்த சத்காரியவாதம் விளக்குது. அப்போ எல்லா பொருளும் தோன்றி நிற்கும் பொழுது அது இல்லாத பொருளிலிருந்து வருவதில்லை அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை முதல்ல முன்வைக்கிறாங்க. சரி, இதற்கு முன்பாக இந்த சித்தாந்த ஏரணத்தை நாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, சித்தாந்த ஹெர்மெனூட்டிக் லாஜிக்ஸ் இதை வந்து மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், அதுவும் குறிப்பாக இவர்கள் அதாவது உமாபதி சிவம் வரைக்கும் இதனை வந்து சித்தாந்த ஏரணமாக இதை வளர்த்து இதனை வந்து மிக மிக நுட்பமாக இன்றைக்கு வந்து வெளிப்பட்டு நிற்பதற்கு இவர்களுடைய பங்கு மிக அளப்பரியது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இங்க பார்க்கும் பொழுது என்ன இந்த நாளும் இதுதான் சயின்ஸ். இப்ப நேரடியாக அவங்க என்ன செய்யறாங்க, சயின்ஸை உருவாக்கி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சயின்டிபிக் இதுல இருந்து இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்டும் கூட. இப்போ ஒரு கணிதம் செய்பவராக இருந்தாலும் சரி, ஒரு அறிவியலை உருவாக்குபவராக இருந்தாலும் சரி, இந்த அடிப்படை விதிமுறைகளுக்கு அந்த எக்ஸியோம்னு சொல்லுவோம், அந்த எக்ஸியோம் இதுதான் வந்து தொல்காப்பியர் வந்து அழகாக சொல்லுவார். விட்டகல் வின்றி விரிவோடு பொருந்தி சுட்டிய சூத்திரம் முடித்தற் பொருட்டா ஏது நடையினும் எடுத்து காட்டினும் மேவாங்கமைத்த மெய் நெறித்ததுவே அப்படின்னு சொல்லுவார். ஐயோ, ரொம்ப ரொம்ப ஆழம். அதுதான் நான் வந்து முதல்ல அந்த தொல்காப்பியத்தினுடைய இந்த இவருடைய இதை வந்து பாக்குறோம். அதாவது இவருடைய இந்த விளக்கம் வந்து இது வந்து ஏன் வந்து இது வந்து சூத்திர நடையில அமைக்கப்படுது அப்படின்னா, இதை வந்து எப்படி சயின்ஸா மாத்துறாங்க பாருங்க. அதாவது ஹெர்மெனூட்டிக் லாஜிக்ஸ் அப்படின்னு மட்டும் அல்லாமல் அதை வந்து ரியல், அதாவது மெய்யியலாக அதை வந்து அறிவியல் நுட்பத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த முறைமை மிக மிக வியக்கத்தக்கது. அப்ப இதுல வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, உள்ளது அழியாது இல்லது தோன்றாது அப்படின்னு ஒரு ஒரு நுட்பத்தை முதல்ல வச்சிடுறாங்க. அப்ப உள்ள பொருள் தானே தோன்ற வேண்டும், இல்லாத பொருள் அது இல்லை அப்படின்னா அது இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்றத அந்த அதாவது சயின்ஸை வந்து முதல்ல வச்சிடுறாங்க. அப்போ கொசாலிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய காரண காரியத்தை முதல்ல உருவாக்கிடுறாங்க. அப்ப அடுத்த ரொம்ப முக்கியமான அடுத்த வரி வந்து இதுதான். அதாவது அறுதியின்மையிலிருந்து எதுவும் தோன்றாது, இல்லாதது என்றுமே இல்லையாம், அதன் தோற்றம் என்றுமே அதாவது இதுல கொஞ்சம் எழுத்துப்பிழை இருக்கு. உளதாக ஆவாது அப்படின்ற அந்த பொருள் இங்க வருது. என்றுமே இல்லை அப்படின்ற அந்த பொருள் தான், என்றுமே இருக்க இயலாது அப்படின்ற பொருள்ல வருது. nothing arises from absolute non-existent, that which is non-existent can never arise into existence அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வரவே வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த கருத்தை முதல்ல புரிந்து கொள்றோம். இது புரிந்து கொள்றதுக்கு தான் இப்ப பிறகு வந்து நம்ம தொல்காப்பியரையும் அழைக்கிறோம். இந்த வரியை நன்றாக புரிந்து கொள்றதுக்கு தொல்காப்பியமும் நமக்கு துணை செய்யும். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம், ஒவ்வொரு காரியமும் தன் காரணத்தில் சூக்ம உள்ளுரையாக, இது நிறைய அது நம்ம எழுதும் பொழுது இது எழுத்து பிழைகள் அல்ல, இது அச்சு பிழைகள். அது ChatGPT செய்யும் பொழுது அதுல தவறுகள் அதிகமா வருது. அதாவது ஒவ்வொரு காரியமும் அதன் காரணத்தில் சூக்ம உள்ளுரையாக உள்ளது அப்படின்னு, உள்பொருள் ஒன்றுண்டு என்பதனால் அதன் காரியம் உண்டாகின்றது. Every effect pre-exists subtly in its causes because the cause
already exists. Its effects come into manifestation. The effect exists potentially, subtly within the cause before becoming manifest. அப்படின்னா காரணத்திலிருந்து தோற்றம், தோற்றத்திலிருந்து காரியம். முதல்ல பார்த்தோம் அந்த காரியம் இஃபெக்ட பாக்குறோம். அப்ப காரியம் காரணத்தில் சூக்மமாக உள்ளது. இஃபெக்ட் எக்ஸிஸ்ட் சட்டலி இன் த காஸ். அதனாலதான் நம்ம காரண காரியம் பேச முடியுது. அப்ப இதுதான் சயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஏதாவது ஒன்று நடக்கிறதுனா காரணத்தை தேடுவாங்க. காரணம் சொல்லாம அவங்களால அறிவியலை நிலைநிறுத்த முடியாது. அப்ப சயின்டிபிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஃபார் த சயின்டிபிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் there must be a causal principle before you explain the effect, or for in order to explain the effect we need to establish the causal principle of the effect. அப்படின்ற அந்த கருத்தை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்போ உள்ளதும் இல்லதும் இன்றி நின்றது ஒன்று உள்ளதால் உண்டாம், அது உளதால் அப்படின்ற உளதால் உண்டாம். அப்ப முரண்பாடு கண்டீர். இங்க இன்னொரு மேத்தமெட்டிக்கலி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கணிதத்துல உள்ளவங்களுக்கு இதனுடைய தேவை மிக மிக நுட்பம். உள்ளது இல்லது, எக்ஸிஸ்டன்ட் நான் எக்ஸிஸ்டன்ட். உள்ள பொருள் இல்லது அப்படின்னு ஒரு இல்லாத பொருளை உள்ளது போல காட்டுறது முடியாது. இவை இரண்டும் அல்லாதது சாத்தியமில்லை. அப்ப நம்ம பாக்குறோம், can something that is neither existence nor non-existent come into existence அப்படின்னு முடியுமா அப்படின்னு. can. அப்ப such a proposition is a self-contradictory, for nothing can simultaneously possess mutually exclusive attributes அப்படின்ற முக்கியமாக இந்த 1, 2, 3, 4 பாருங்க எவ்வளவு சயின்ஸ ரொம்ப ரொம்ப கவனமா உருவாக்குறாங்க. இதெல்லாம் வந்து சிவஞான போதத்தின் முக்கியமான கருப்பொருள்கள். இதை வந்து சிவஞான சித்தியார்ல இருந்து இவர் அருணந்தி சிவம் இதை வந்து முதல்ல இதெல்லாம் சொல்லிடுறாரு. அப்ப எவ்வளவு சயின்ஸ முதல்ல உருவாக்கிடுறாங்க பாருங்க. அந்த சயின்ஸ முதல்ல அந்த ரேஷனல் அப்படின்னு மட்டும் இல்லாம ரேஷனாலிட்டி ஒரு புறம் இருக்கு, அதை எவ்வளவு சயின்டிபிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் வேர்ல்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உலகத்தின் ஒட்டுமொத்த விளக்கத்தையும் வந்து ரொம்ப அழகாக முதல்ல உறுதிப்படுத்திக்கிறாங்க. அப்போ இதை வந்து எளிமைப்படுத்தும் பொழுது எதுவும் முழுமையாக இல்லாத அறுதியின்மையிலிருந்து எதுவும் தோன்றா. நத்திங் அரைசஸ் ஃப்ரம் அப்சல்யூட் நான் எக்ஸிஸ்டன்ட் முதல்ல புரிந்து கொள்ளணும். அடுத்தது இங்க பாக்குறோம், ஒரு செடி உருவாகுது அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அங்க எவ்ரி இஃபெக்ட் ப்ரீ எக்ஸிஸ்ட் சட்டலி இன் இட்ஸ் காசஸ். அப்போ அதோடைய விதை இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இன்னொன்று. அப்போ ஒரு காசாலிட்டி பிரின்சிபிள் உள்ளுக்கு போறோம். ஒவ்வொரு காரியமும் தன் காரணத்தின் சூக்ம உள்ளுரையாக உள்ளது அப்படின்றது. அடுத்தது ஒரு குடம் தோற்றம் என்பது வெளிப்பாடு. இதுதான் ரொம்ப பேருக்கு குழப்பம். தோற்றத்திற்கும் அதாவது உருவாக்கத்திற்கும் அதாவது எக்ஸிஸ்டன்ஸுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புதிய தோற்ற படைப்பு அல்ல, அது வந்து தோற்றம் என்பது ஒரு வெளிப்பாட்டு நிக்குது. அது வந்து ஒரு படைப்பு அல்ல. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் கிரியேஷன், இட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அந்த கருத்து. அப்போ முரண்பாடான ஒருமைப்பாடு சாத்தியமில்லை. கான்ட்ரடிக்டரி யூனிட்டி அப்போ இஸ் இம்பாசிபிள். அப்ப இந்த உலகத்துல எந்த ரேஷனல் உண்மைகளையும் நாம காண முடியாமல் போய்விடும் அப்படின்ற கருத்து. அடுத்தது இங்க வந்து நம்ம அடுத்த விஷயத்த நம்ம இங்க இன்றைக்கு பார்க்க போற பெரிய உண்மை இதுலதான் இருக்கு. மந்திரம் ஸ்பெசிஃபை, தந்திரம் ரெகுலேட்ஸ், யந்திரம் மேனிஃபெஸ்ட் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் நம்ம பாக்குறோம். இது எப்படி விளக்க போறோம் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது இப்போ போன முறை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத இன்றைக்கு இதுதான் மெய்கண்டாரினுடைய மெய்யறிவு நூல்நெறியினுடைய மெய்யறிவு மூல கோட்பாடு. இதை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தம் மட்டுமல்ல உலகியல் உண்மைகளை விளங்கி கொள்வதற்கு நமக்கு வந்து எல்லா உண்மைகளையும் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்வதற்கு இதுதான் மூலம். இந்த கருத்தை புரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தம் மட்டும், அப்ப இன்றைக்கு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தம்னா புரியாது அப்படின்ற கருத்து, இந்த கருத்தை எல்லாத்தையும் நொறுக்கிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எளிமையாக முதல் வரியிலேயே முதல்ல அவர் என்ன செய்யறாரு, தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அப்படின்ற அந்த ஒரு வரியில தான் அவர் எல்லாத்தையும் வைக்கிறார். அப்ப தோற்றமும் ஈரம் உள்ளதின் பாலே கிடத்திலின் அப்படின்னும் பொழுது any manifestation and termination or dissolution exists only in its causal subtlety.
and nothing else அப்படின்றத பாக்குறோம். அப்ப இளைத்த தண்ணீர் லைத்ததாம் மலத்தால் லைத்தவாறு உளதாக வேண்டும் அப்படின்ற கருத்தும் இதுலதான் இருக்கு. இதுல பாருங்க, இளைத்த தண்ணீர் லைத்ததாம் மலத்தால் தான் அது லைக்கும் அப்படின்ற முதல் கருத்தை வைக்கிற. இங்கே ரொம்ப நுட்பமாக ஒரு பொருள் அழிகின்றது என்றால் அது யார் செய்கின்றார் அப்படின்னா அங்க இறைவன் செய்கின்றாரா அப்படின்னா எப்படி இறைவன் காரணமாக இருக்கலாம். ஆனா அதாவது இறைவன் ஒரு நிமித்த காரணமாக இருக்கலாமே தவிர அவரை காரணமாக அங்க வைக்கல. அவர் பாருங்க, மலத்தால் தான் அது இழைக்கும் அப்படின்றாரு. அதாவது அது டிசொல்யூஷன் எப்படி நடக்குதுன்னா, அதாவது if a dissolution is in the causal subtlety because of மலம், இதுதான் அதுல மூலம். லைத்தவாறு உளதாக வேண்டும். அப்படி அது ஏன் லைக்க வேண்டும் என்றால் அதுவும் மலத்தின் காரணமாகத்தான் உருவாக வேண்டும் அப்படின்ற காரணத்தின் அடிப்படையில அங்கே இறைவன் நிமித்த காரணமாக இருந்து அதை தோற்றுவிக்கின்றார் அப்படின்ற கருத்துக்கு வருது. ரொம்ப ஆழமான பொருளை வைக்கின்றார். இங்க பாருங்க, முதல்ல ஒரு தோற்றத்தை பார்க்கிறோம். இப்போ உலகத்துல ஒரு மனிதரை பார்க்கின்றோம், உயிர்களை பார்க்கின்றோம். அந்த உயிர்கள் தோற்றம் வெளிப்பட்டு நிற்கும் பொழுது அதுக்கு என்ன வேண்டும்னா உயிர் உடம்புடன் தோன்றல் அப்படின்ற ஒரு கருத்து. சோல் வித் த பாடி, எம்பாடிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எப்படி தோன்ற முடியும், இப்படி ஏன் உடம்பு உயிர் எப்படி உடம்பில் இணைந்தது அப்படின்ற கேள்வி வரும் பொழுது அங்கே இறைவனுடைய துணை அங்க வேண்டும். அப்ப நிமித்த காரணத்தால் இது உருவாகின்றது அப்படின்றத பாக்குறோம். தோற்றம் அப்படின்ற ஒரு கருத்து யாராவது தோற்றுவிக்காமல் அங்கே அது வெளிப்படாது அப்படின்ற பொருள்ல முதல்ல வரும். அப்ப இந்த தோற்றம், இந்த சோல் பாடி கருத்து முதல்ல இறைவன் அதுதான் நிமித்த காரணத்தால் அப்படின்ற அந்த கருத்துக்கு போறோம். அப்ப நிமித்த காரணத்தால் ஒடுக்கம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு வரும். அப்ப நிமித்த காரணத்தால் withdrawal through efficient cause, அது எப்படி வருது, death of the soul. அப்ப அங்கே ஒரு 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 உடம்புல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் உடம்புல அவருடைய உயிர் பிரிகின்றது என்றால் எதனால் பிரிகின்றது, அங்கே இறைவன் என்ன பாக்குறாரு அப்படின்னா, இந்த உயிர் இதற்கு மேல் இந்த உடலில் உள்ளே இயங்க இயலாது அப்படின்ற ஒரு கருத்துல இறைவன் வெளிப்பட, இறைவன் தனது அருளை மீட்டு கொள்ள அங்கே உயிர் வெளிப்படுவதை நம்ம பாக்குறோம். அதுக்கு மேல அந்த இடத்துல உயிர் வாழ முடியாது. அந்த உயிர் வாழ முடியாத நிலையில் அந்த உயிர் உடம்பை விட்டு விலகுகிறது. அப்ப அதற்கு பேர் மரணம். ஆனா இந்த மரணம் எதனால் வருது அப்படின்னா, மூலத்துல அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதனால. அப்ப soul withdraws from the body, death of the soul எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பு அழிவு. இதை முதல்ல நாம என்ன புரிந்து கொள்றோம்னா, இங்க பாருங்க, உடம்பை விட்டு உயிர் உடனே வெளியே போனோட ஒரு நாள் அந்த உடம்பு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உடம்பை விட்டு நீங்கிய உடனே, அந்த உயிர் நீங்கிய பிறகு உடனடிதான் அந்த நீக்கத்தின் அந்த கணமே உடல் என்ன ஆகுது அப்படின்னா, மலம் அதாவது மலம் தொடர்ந்து அதை தாக்கி கொண்டே இருக்கு. ஆனா முழுதாக தாக்கப்படல. ஆனா முழுதாக அது தாக்கப்படும் பொழுது அது உடல் எப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே அழியாமல் அப்படியே முற்று முதலாக அது அப்படியே அழிவுக்கு போவதை நம்ம பார்க்கிறோம். அழுகும், உடம்பு அழுகும், நாரும். அப்ப நம்மளாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியறது இல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஒரு உயிர் உடனே விலகும் பொழுது அந்த உடம்பில் இருந்து அந்த உடம்பு அழியும் நேரத்தை பார்க்கும் பொழுது நமக்கே வியப்பாக இருக்கும். ஒரு நாள் 2 நாள் அதுக்கு மேல அந்த உடம்பு எப்படி போகும் அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கே அது போகும். அது சீர்குலைகின்ற நிலை ரொம்ப அதிகமாக ரொம்ப சீக்கிரமாகவும் நடக்கும். அப்ப அந்த மலம் எப்படி தாக்குவதனால அந்த தொடர்ந்து அதை தாக்கி அந்த உயிரை அந்த உடம்பு உயிர் நீங்க அந்த உடம்பு தாக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்கின்றது அப்படின்றத மெய்கண்டார் பார்த்து அது ரொம்ப நுட்பமாக கவனிக்கின்றார். அப்ப பார்க்கும் பொழுது இங்க உடம்பு அழிவதை பார்க்கும் பொழுது அங்கு மலத்தால் அப்படின்ற ஒரு கருத்தை பார்க்கிறாரு. அடுத்தது உடம்பு மலம் காரணமாக அழிகின்றது நமக்கு புரியுது. அப்ப மலம் என்பதை ஒரு ஆய்வுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. இதெல்லாம் இறைவன் தான் செய்கின்றார். இறைவனே படைக்கின்றார், இறைவனே தோற்றுவிக்கின்றார், இறைவனே அழிக்கின்றார் என்ற அந்த கருத்து இதுல இல்லை. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுது இறைவன் தோற்றுவிக்கின்றார், அந்த மலம் சேர 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 அந்த உயிர்
உடம்பு, அந்த உடம்பு என்ன செய்யுது, இப்ப நம்ம இதை எளிமையா விளக்கணும் அப்படின்னா, பின்பு இப்ப நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், சாப்பாடு வந்து சரியாக உள்ள போகல, அந்த மலத்தை சரியாக நம்ம நீக்காம போக 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 அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு, அது வந்து என்ன செய்யுது, நம்மை தாக்கி கொண்டே இருக்கு. ஒரு நிலையில நம்மளுடைய உறுப்புகள், சில இயக்கங்கள் வந்து தடைபட, அந்த உறுப்புகள்ல ஒவ்வொரு ஒன்றொன்றும் செயல் இழக்க, அங்கே உயிர் இதற்கு மேல் இந்த உடம்பின் உள்ளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அதாவது அங்கே இறைவன் அந்த அவருடைய திருக்குறிப்பில் அவர் வந்து காட்டுவார், இதுக்கு மேல இந்த உடலில் நீ இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு மேல உன்னுடைய செயல்பாடுகள் இந்த உடலில் இருக்க இயலாதுன்னு அவருடைய அருளை மீட்க அதற்கு மேல் அந்த உயிர் அங்கே இல்லாது வெளிப்பட்டுறது. அப்ப வெளிப்படும் பொழுது இதன் அடிப்படையில உடனே அந்த மலம் என்ன செய்கின்றது, அந்த உடம்பை தாக்குகின்றது அப்படின்றத பாக்குறோம். அப்ப அந்த மலம் தாக்கிய பிறகு அந்த உயிர் எங்கே போகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த உயிர் அழிவதில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அது சூக்ம நிலைக்கு, காரண சூக்ம நிலைக்கு மீண்டும் சென்று விடுகின்றது, உடல் இல்லாத நிலையில. அப்போ உயிர் காரண சூக்ம நிலையில் நிலைத்தல், சோல் persists in the causal subtlety. அப்போ உயிர் காரண சூக்ம நிலையில் மாறாது நிலைக்கிறது. அது எப்படி முதலில் அங்கு இருந்ததோ, அந்த உடலை விட்டு விலகும் பொழுது எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில், அதே பக்குவத்தில், அதற்கான அந்த உரிய அந்த அந்த அதற்கான எல்லா தன்மைகளும் உடைய அந்த நிலையில் தான் அது அங்கே சூக்ம நிலையில் இருக்கின்றது. அதுதான் லைத்த தன்னில் லைத்ததாம் மலத்தால் லைத்தவாறு உளதாக வேண்டும். எப்படி லைத்ததோ அது போல உளதாக வேண்டும். இதுதான் வந்து ஒரு பெரிய இந்த இவால்யூஷனரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூர்தல், பரிணாமம், இது எல்லாத்தையும் விளக்குறதுக்கான ஒரு விளக்கத்தை தருது பாருங்க. அப்போ அடுத்தது மீள் தோற்றம், மீண்டும் அந்த உயிர் அங்கிருந்து வெளிப்படுவதற்கு மீள் தோற்றம் நிமித்த காரணத்தால் ரீமேனிஃபெஸ்டேஷன் த்ரூ எஃபிஷியன்ட் காஸ். அப்ப மீண்டும் அந்த உயிர் உடலை எடுக்கின்றது. அப்ப நிமித்த காரணத்தால் தோற்றம். அப்ப இறைவனினுடைய திருக்கருணையால் மீண்டும் அந்த உயிர் உடல் பெற்று, இதைத்தான் பிறவி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த பிறவியின் அடிப்படையில் மீண்டும் உயிர் உடல் சேர, மீண்டும் உடம்புடன் இணைதல், அந்த பிறகு தோற்றம், இந்த தோற்றம் உருவாகின்றது என்ற இந்த ஆகம அழியா பேணல் மெய்யறிவு, த லா ஆஃப் ஆகமிக் கன்சர்வேஷனை உருவாக்குறாரு. இந்த ஒரே ஒரு வரி தான், தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதான், முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். அப்ப அதுலயே விளக்குறாரு, தோற்றமும் ஈரும் உள்ளதின் பாலே கிடக்க வேண்டும் அப்படின்றாரு. Any manifestation and termination or dissolution exists only in causal subtlety and nothing else. வேற எதுலயும் இருக்க முடியாது அப்படின்றது எவ்வளவு எவ்வளவு இந்த இந்த உண்மை, இந்த மெய்கண்டாரினுடைய இந்த மூல கோட்பாடை புரிந்து கொண்டால்தான் இந்த உலக இயக்கத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப எதற்காக இதை வந்து இதுதான் சமயத்தினுடைய ஒட்டுமொத்த விளக்கம், எதற்காக நாம் இருக்கின்றோம் அப்படின்ற விளக்கமே இதுல இருக்கு. அப்ப இதை நன்றாக புரிந்து கொண்டால் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆய்வுக்கு உட்படுத்தினால் மட்டும் போதும். ஏன்னா எல்லா தத்துவ கோட்பாடுகளும் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய 36 தத்துவமாக இருக்கட்டும், அப்ப கேள்விகள் வருது. தோற்றம் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியுது. அப்ப தோற்றத்தை பற்றிய ஆய்வு நமக்கு கிடைக்கின்றது. நிமித்த காரணம் என்பவர் யார், இறைவன் என்பவர் யார், அவருடைய இயல்புகளை நாம கண்டுகொள்றோம். அடுத்தது ஏன் வந்து உடம்பு மலம் என்ற அந்த சிந்தனையை ஆய்வுக்கு கொண்டு வரும், ஏன் மலம் இருக்க வேண்டும், அப்ப அந்த கேள்வி எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, அதை ஏன் வந்து இறைவன் வந்து அதாவது மலத்தை அழிக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி. அது அப்ப ஏன் மலத்தை அழிக்கலாமே அப்படின்னு. அப்போ முதல் கேள்வி, எனக்கு ஏன் மரணம் வருகின்றது அப்படின்ற கேள்வி. நீங்க ஏன் வந்து இங்க மலத்தை பத்தி சிந்திக்கிறீங்க, முதல்ல எனக்கு ஏன் மரணம் வருகின்றது அப்படின்ற கேள்வியை நம்ம சிந்திக்க மாட்டோம். அப்ப இங்க வந்து கேள்வி மரணம் வருகின்றது என்பது உண்மை. அப்ப மரணம் வருகின்றது என்றால் எதற்காக மரணம் வர வேண்டும், நான் வந்து நீடு ஆயுளுடைய அழியா ஒரு புருடராக நான் வாழ முடியும், ஆனா அழியலையே, நான் வந்து அப்படி இல்லையே, எனக்கு அழிவு வருகின்றது, மரணம் வருகின்றது. அப்ப மரணம் யாருனால வர முடியும், அப்ப இறைவனே மரணத்தை உருவாக்குகின்றாரா, இல்லை.
அதற்கு பொறுப்பு. அதான் மீண்டும் அந்த கருத்துக்கு நம்ம வரோம். இது வந்து சோல் சென்டர்ட் சோல் சென்டர்ட் வாதங்களை நம்ம வைக்கிறோம். அதாவது இது வந்து உயிர் மையப்படுத்திய, உயிரை மையப்படுத்திய உண்மை அப்படின்னு, மெய்யறிவு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ உயிர்களால் இது அந்த மலம் தாக்க நம்ம பார்க்கிறோம். மலம் என்பது என்ன? அப்ப அடுத்த கேள்வி, இந்த மலத்தை தான் ஆய்வுக்கு கொண்டு வரணும். இது உண்மையா? இது இருக்கின்றதா? அப்ப இருக்கின்றது என்றால் நான் பார்க்க வேண்டுமே. அப்ப நீங்க பாக்குறீங்க, கண்ணால பார்க்க முடியுது. நிறைய உண்மைகள்ல நம்ம உணர முடியுது. நான் முதல்ல சொன்னேன், உடல் பிரிய அங்க பாத்தீங்கன்னா உயிர் பிரிய உடம்ப தாக்குற முறையே பார்க்கலாம். அது ஒன்று. பல வழிகள்ல நம்ம பார்க்கிறோம். எனக்கு ஏன் வலி வருது? எனக்கு ஏன் வந்து கோபம், அதாவது துன்பங்கள் வருது? எங்கிருந்து இந்த துன்பங்கள் வருது? என் உடலுக்கு ஏன் தாக்குது? உயிரையும் தாக்குது. எப்படி? யார் தாக்குறா? அப்ப இறைவன் என்ன அந்த உயிரை வந்து எப்படி தாக்க முடியும்? நிச்சயமாக தாக்க முடியாது. அப்ப உடம்பை தாக்கப்படுது, என் உடம்பு தாக்கப்படுது பாருங்க. அப்ப அந்த கண்டினியூஸ், அந்த அதாவது தொடர்ச்சியாக என்னுடைய உடல் தாக்கப்படுது. அப்ப இது எதனால நடக்குது? எப்படி அது நடக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி வருது பாருங்க. அப்ப நான் ஒரு முறை ஒரு வகையில் வளர்ச்சி அடைந்தாலும், இந்த எவால்யூஷன் வந்து அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடந்தாலும், ஆனால் என்னுடைய உடம்பு தாக்கப்படுகின்றது அப்படின்ற அந்த கருத்து. அப்போ சைவ சித்தாந்தம் மட்டும் இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, இதுவரை இந்த மல அறிவியல், அந்த மல அறிவியலை நன்றாக வந்து விரிவாக்கம் செய்யாத அப்படியே விட்டுட்டாங்க. அத வந்து அதாவது மெய்கண்டார் வரார், அதற்கு முன்பே வந்து திருமூலர், அதற்கு முன்பு தொல்காப்பியர் மலத்தை பற்றி பேசுறாங்க, சங்கத்தமிழ் மலத்தை பற்றி பேசுகின்றார்கள், திருக்குறள்லயே இருள் சேர் இருள் வினையும் சேரா இறைவன் அப்படின்னு சொல்றார். அங்கே மலத்தை சொல்றார். மலம் வந்து சேராத அந்த நிலையை அவர் சொல்றாரு. அங்க இறைவனுக்கு மலம் கிடையாது அப்படின்ற அந்த கருத்தை பாருங்க. அப்போ இது இந்த மாதிரி ஒரு பெரிய நுட்பங்களை வந்து நமது முன்னோர்கள் வந்து முன்பிலிருந்து இதை வந்து கண்டு வந்த பிறகு, ஆனா இன்று அது வந்து என்ன ஆயிருச்சுன்னா, இதை வந்து நாம அப்படிதான் பார்த்துமே தவிர, இன்றைக்குள்ள அறிவியல் பின்புலங்களோட இதை ஆய்வுக்கு கொண்டு வருவது நாம் அதை செய்யல. அப்ப நம்ம இதை பார்க்கிறோம். இதை பின்பு இதை பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்யவிருக்கின்றோம். அப்ப அடுத்தது வந்து உயிர்காரண சூக்ம நிலை. இன்றைக்கு இதை பற்றி தான் விரிவா பார்க்க போறோம். காரண சூக்ம நிலையை ஆழமாக காசல் சட்டலிட்டியை பத்தி கொஞ்சம் விளக்கலான்னு இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப நுட்பம். அடுத்த பாடத்துல தான் இதனுடைய தொடர்ச்சி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா உயிரை பற்றிய விளக்கத்தை நான் இன்று செய்ய விரும்பல. ஆனா ஒட்டுமொத்தமா இதை கொஞ்சம் பொருள் காரண விளக்கத்தை முதல்ல விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அடுத்தது மீள் தோற்றம். உயிர் எப்பொழுது இந்த உடம்பில் உள்ளே அதாவது நுழைவிக்கப்படுகின்றது, எப்படி வந்து உயிர் உடம்பை ஏற்கின்றது. அப்ப இந்த அடிப்படைகளை நம்ம ஆழமாக சிந்திக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன, முதல்ல நமக்கு ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்னா, இந்த புரிதலை வளர்த்து கொண்டால் நம்மால் என்ன செய்ய முடிகின்றது என்றால், இந்த ஒட்டுமொத்த சமய சிந்தனை, எதற்காக நாம் இருக்கின்றோம், ஏன் நமது வாழ்க்கை, எதற்காக நமது இந்த உலகத்தில் நாம் வந்து தோன்றி நின்று மரணம் அடைகின்றோம் அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாத்தையும் அது சயின்டிபிக்கா விளக்குது. அப்ப இது எப்படி அறிவியல் ஆக்கப்படுகின்றது என்பதனை இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா அடுத்த கட்டத்திற்கு பார்க்கிறோம். இப்போ இதையே வந்து தொல்காப்பியர் வந்து மூலத்திலிருந்து மலைப்பற்று, அந்த மல கொள்கைகளை பற்றிலாம் நம்ம வந்து முன்பே நான் உங்களுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு வந்தேன். பிறகு இதெல்லாத்தையும் சேகரிச்சு தொகுத்து ஒரு நிலையில நான் உங்களுக்கு காட்டுறேன். மலம் என்பது என்ன, அதனுடைய அறிவியல் பின்புலங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஆனா இன்றைக்கு வந்து ஒரு சின்ன மாறுகோள் இன்றைய காரிய நிலையை தொல்காப்பியர் மெய்கண்டார் எப்படி விளக்குகின்றார் அப்படின்றத தான் போன முறை இந்த இதுல பார்த்தோம். அப்ப இந்த மெய்கண்டாரினுடைய இந்த மெய்யறிவின் மூல கோட்பாடை இப்ப பார்த்துட்டோம். இதை பிடிச்சுக்குங்க. இந்த ஒரு படம் போதும் உங்களுக்கு வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய மூலமான நுட்பத்தை நன்கு அறிந்து கொள்வதற்கு. அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஒரு உயிர்களாகிய நாம் ஏன் வந்து உடலை பாதுகாக்க வேண்டும்? அப்போ ஏன்னா உடலை தாக்கும். அப்போ மலம் வந்து தாக்கும். அப்ப நம்ம எனக்கு வந்து முழுமையான இந்த மலை பற்றிய சிந்தனை எனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக கற்றல் தேவையாகின்றது, எதை பற்றி நான் கற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு.
அப்ப எதை வந்து நான் வந்து என்னுடைய எடுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, இப்பதான் சொல்றோம், அப்ப ஹெல்த் சயின்ஸை கத்துக்குங்க, ஹெல்த்தை பாத்துக்குங்க, உங்களுடைய ஏன் மரணம் வருகின்றது, ஏஜிங் அப்படின்ற மரணம் வரும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது, உடல் நலம் சிந்தனை, அறிவு நல சிந்தனை, மனநல சிந்தனை, இது மாதிரி பல நிலைகள்ல அறிவை வளர்ப்பது மட்டுமல்லாமல் நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து ஒரு கற்றலாக மாற்றும் பாருங்க. அப்போ உயிர்களின் பொறுப்பு கற்றலாக மாறுகின்றது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இது வந்து சிவஞான போதம்னு சொல்றோம். ஏன் இதை வந்து ஞான போதம் அப்படின்னா, எதுக்காக நான் ஞானத்தை தேட வேண்டும்? எது ஞானம்னு சொன்னா, ஒன்று இறைவனை தெரிந்து கொள்வது, அதாவது சிவத்தோடு சம்பந்தமாகுதல் அப்படின்னு நிமித்த காரணம் என்ற ஒரு துணை உண்டு எனக்கு, என்றென்றும் இறைவன் எனக்கு நிமித்தமாக அங்கே ஒரு எஃபிஷியன்ட் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணை நின்று எனக்கு எனக்கு துணை செய்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மேல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த இறைவனை புரிந்து கொள்ளும் அதே நேரத்துல தன்னை அறிதல், ஏன்னா பொறுப்பு நம்மிடம் இருக்கு, கற்றல் நம்மை பற்றியது, நான் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்த வரியில திருமூலர் சொல்றாரு பாருங்க, அதுதான் சைவத்தின் விளக்கமே வருது பாருங்க. அதாவது சைவம் என்பது தன்னை அறிந்து சிவம் சாருதல். அப்ப நீ தன்னை அறியணும்பா, உனக்கு தெரியணும் நீ யார் அப்படின்றத. அப்ப உன்னை தெரிந்து கொள்றது எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நீ உனது உடம்பு, ஏன் உனக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இந்த உடம்பை நான் பார்க்க வேண்டும். அப்ப இது வருது பாருங்க, உடம்பினை முன்னம் விழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்ப அவ்வளவு அழகாக திருமூலர் வந்து அப்படி கோர்க்கிறாரு. ஏன்னா உடம்பு நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல இந்த உடம்புக்கு ஏதோ ஒண்ணு இழுக்கு, இதெல்லாம் வந்து மலம்னு சொல்லி இது வேண்டாம்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு உன்னை பற்றி தெரியணும். அப்போ உன்னை அறிவதற்காகத்தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடம்பின் வழி நீ உனது உண்மையை தெரிந்து கொள்ள முடிகின்றது, உனது உயிரை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோல மலம் என்ற அந்த சிந்தனையினுடைய ஆழத்தை புரிகின்றது. நான் பாத்தீங்கன்னா, ஒரு கல்லாத ஒரு மாணவரை பாக்குறீங்க, படிக்க விருப்பம் இல்லை. உங்க குழந்தைகள் இல்ல நம்மளுடைய குழந்தைகளை பார்க்கின்றோம். நம்மளுடைய குழந்தைகளை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது, ஏன் இவன் படிக்கிறதுல வந்து சுணக்கம் காட்டுறான், எதுக்காக இவனுக்கு படிக்கிறதுனா பிடிக்க மாட்டேனுது. அப்ப அவனை படிக்க வைப்பதற்காக நம்ம அதாவது எத்தனையோ வகையான உத்திகளை பயன்படுத்துறோம், ஆல் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூட, டு எடுகேட் நம்மளுடைய அப்ப அவர் சில்ட்ரன் அப்படின்ற அந்த கருத்து வருது பாருங்க. அது பிள்ளைங்களை கற்க வைப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாம் இங்க பாக்குறோம். இதுதான் வந்து மெய்கண்டார் வந்து தன்னுடைய அதாவது மூல கோட்பாடாக வைத்து, இது தொல்காப்பியத்திலேயே தொடங்கி விட்டது, எது உள்ளதோ அது அழியாது, எது இல்லையோ அது தோன்றாது அப்படின்ற அந்த மைய கருத்தை, முதலும் முடிவும் மாறுகோளின்றி நீ அறிந்தால்தான் அந்த உண்மை வந்து என்றைக்குமே நிலைப்பிக்க முடியும். உயிர் ஆகுதலின் காரண காரிய மாறுகோளின்றி இலக்கு நோக்கி அகர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற அந்த உயிருக்கு அந்த பொருள் நிலையை நம்ம ஏத்தும் பொழுது, அப்ப the cause and effect continuum அப்படின்ற ஒரு கருத்து of becoming proceed without contradiction, unfolding according to the intrinsic destiny of the psyche. அப்போ இதையும் வந்து திருவள்ளுவரும் சொல்றாரு, இதேதான் திருவள்ளுவரும் விளக்குறார். பிறகு நான் அந்த அதாவது பாத்தீங்கன்னா முடிவும் அதாவது இதுல வந்து ஒவ்வொரு விஷயமும் அதுல இருக்கக்கூடிய ஒரு நுட்பங்களும் இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு செம்பயிறு விதை பச்சை பட்டாணியாக மாறாது. அது முதல்ல தோன்றும் பொழுதே ஒரு அதாவது செம்பயிராக வந்து அந்த ரெட் பீனா வந்துட்டு பிறகு அது வந்து ஒரு கிரீன் பீயா மாறும் அப்படின்னாக்கா அந்த சயின்ஸ் போச்சு. அது செய்யாது. அது ஏன் செய்யல அப்படின்ற அந்த கேள்வியதான். அப்ப இயற்கை காரண காரிய நெறி அவ்வாறு அதை அனுமதிக்கும், அதை வந்து செய்யாது. அப்போ அதுக்கு ஒரு இயற்கை இருக்கு பாருங்க, அந்த இயற்கையை வந்து அது மாத்தாது. அப்ப இயற்கையை மாற்றும் எது மாற்றாது அப்படின்னா பிறகு இதை பற்றி அதுதான் பிறகு செயற்கை இயற்கை என்ற அந்த உண்மைக்கு போறோம். அப்போ இயற்கை மடைமாற்ற வளர்ச்சி, நேச்சுரல் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் growth அப்படின்ற ஒரு உண்மையை பார்க்கிறோம். அப்ப செம்பயிறு விதை முளையாக வந்து செடியாக வந்து முழு வளர்ச்சி செம்பயிறு செடியாக
போகுது. அப்போ இன்றைக்கு ஒரு பையன் வந்து நீங்க நம்மளே எடுத்துக்கொள்ளுவோமே, இப்ப நீங்க உங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு உருவம். அப்போ குழந்தையிலிருந்து வளர்ந்து ஒரு பையனாக மாறுறீங்க. அப்போ அப்ப யாராவது பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்லையே, அந்த பையனுக்கு பேரு வந்து முருகன். அப்ப முருகன் என்பவர் இங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையாக இருந்து ஒரு குழந்தையிலிருந்து வளரும் ஒரு பருவ பையனாக வந்து, அதாவது அடுத்தது மேலும் ஒரு இளைஞனாக மாறி பிறகு ஒரு முதியவராக வளரும் வரை எப்படி அந்த முருகனினுடைய உருவ மாற்றங்கள் நடந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த முருகன் ஒருவர் தான். அவர் சொல்றாரு நான் தாங்க அப்படின்னு. அப்போ அங்க பார்க்கும் பொழுது அந்த உள்பொருள் அப்படின்னு இங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த உள்ள பொருள் முதலும் முடிவும் மாறுகோள் இருக்கக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா பல வடிவங்களாக பார்க்கிறோம். முளைய பார்க்கிறோம், செடியை பார்க்கிறோம், முழு வளர்ச்சியை பார்க்கிறோம். ஆனா அங்க ஒரே ஒரு அடையாளத்தை அது அங்கே நிலைநிறுத்துகின்றது. இதைதான் பின்பு ஆய்வுக்கு கொண்டு வருவோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதனுடைய ஆய்வு பின்பு. அப்போ ஒரே அண்ட பொது விதி மாறுகோளின்றி காரண காரியம் ஒழுங்கி அனைத்திலும் நிலை பெறுவதனாலதான் சயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு உண்மையிலே இருக்கு. அப்ப இத வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ஏன் சயின்ஸை மறுக்க முடியாமல் போகின்றோம் அப்படின்னா, the non-contradictory order of cause and the effects is the universal and eternal ஆக அது இருக்கிறதுனால அது என்றைக்கும் நமக்கு வழிகாட்டியாக உண்மையாக அதை தான் நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஒரே அண்ட பொது விதியினுடைய அந்த நுட்பமாக முதல்ல மெய்கண்டாரும் இந்த தொல்காப்பியமும் நமக்கு முதல்ல இந்த விளக்கத்தை செய்து பாருங்க. அப்போ காரியம் அழிந்து இன்மையிலிருந்து தோன்றாது. அதே வரிதான் திருப்பி திருப்பி நான் இங்க அந்த வரியை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இது நன்றாக பதிவு பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த இதுல இருந்துதான் ரொம்ப நுட்பமான விதிகளையும் நம்ம வந்து நுட்பமா பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய விதிகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். விதிகள் அப்படின்னா லாஸ். அப்ப இந்த ஆர்கமிக் சயின்ஸ் ஆஃப் த லா ஆஃப் கான்சர்வேஷன் அப்படின்ற ஒரு நுட்பத்துக்கு நம்ம உள்ள நுழையிறோம். இது எப்படி பயனா இருக்க போகுது அப்படின்றத பின்பு நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து எப்படி பார்க்கிறோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படின்றது இதுல இப்போ இது சயின்டிபிக்லி ப்ரூவன். அப்போ எனர்ஜி முதல்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் இருக்கு, அது போல மேட்டர் அண்ட் எனர்ஜி அதாவது கன்சர்வேஷன் இருக்கு. பிறகு இதை பற்றி மேலும் ஆய்வுக்கு போகும் பொழுது சயின்ஸ்ல இன்னும் ஆழமா பார்க்கலாம். அப்ப பொருள் ஆற்றல் அழியா பேணல் விதியை முதல்ல கொண்டு வரும், மேட்டர் எனர்ஜியாக மாறுறது. சரி, இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னும் பொழுது எளிமையாக சொல்லும் பொழுது நீங்க சாப்பிடுற உணவு உங்களுக்கு அதுவே ஆற்றலாக மாறி பின்பு அதுதான் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் துணை செய்கின்றது. அப்போ அந்த உணவே ஆற்றலாக மாறுகின்றது, ஆற்றல் அழியா பொருளாக இருக்கின்றது. அப்போ உள்ளது ஒருபோதும் அழியாது, இல்லது ஒருபோதும் புதிதாக தோன்றாது எனும் அடிப்படை விதிக்கு நம்ம போயிடுறோம். அப்போ இதை வந்து இன்னும் ஆழப்படுத்தும் பொழுது இன்னும் இதை வந்து முதல் நிலையில விளக்கிய பல காரணங்களை பார்க்கிறோம். இப்ப ஒன்று, அப்போ லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் derived directly from the conservation principle, every manifest effect must have the preceding cause அப்படின்னு. காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கருத்தே, அதாவது சயின்டிபிக் டெபினிஷனை இதுதான் முதல்ல நிலைநிறுத்துது. அப்ப பாருங்க இது எப்படி மெய்கண்டார் தொல்காப்பியமும் வந்து முதல்ல எப்படி நிலை நிறுத்துறாங்க பாருங்க. அப்போ இதுதான் வந்து இந்த உண்மையை நாம பார்க்கக்கூடிய இந்த முதலும் முடிவும் மாறுகோள் என்று அந்த தொல்காப்பிய விதியாக இருக்கட்டும், அதாவது உள்ளதும் ஈரும் வந்து தோற்றமும் ஈரும் உள்ளதின் பாலை கிடத்தலின் என்ற அந்த கருத்தும் எப்படி வந்து உள்ள அந்த உண்மையை விளக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. த லா ஆஃப் காசல் கான்டினியூவம் இது ரொம்ப முக்கியம். அதாவது முரண்பாடற்ற நுண் காரண தொடர்ச்சி விதியை தொடர்ந்து செய்யுது. இப்போ உயிர் தோன்றுது அப்படின்னா உடல்ல வந்துருச்சு, அப்புறம் திடீர்னு எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தா காணா போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இறந்த பிறகு உயிர் இல்லைங்க, அது எங்கெங்க போனுச்சு, காணா போச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எப்படி தொடரும்? அப்ப இந்த லா ஆஃப் காசல் கான்டினியூம் எப்படி வந்தது? அப்ப எங்கிருந்து வந்தது உயிர்? இல்ல, அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. அப்ப இல்லாததிலிருந்து வந்ததா? பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன அடிப்படை சயின்டிபிக் என்கொயரிலேயே வந்து சயின்ஸே இடருது. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேஷனலிஸ்ட் சொல்லக்கூடியவங்க அவங்களே எப்படி இடர்றாங்க பாருங்க. அவங்களுடைய பிரின்சிபல்ல அவங்க எவ்வளவு
அந்த உண்மையை வந்து நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க தான் எங்களால மட்டும்தான் உண்மையை சொல்ல முடியும்னு சொல்றவங்களே, அவங்களுக்கே எவ்வளவு குழப்பம் ஏற்படுது பாருங்க. அந்த தெளிவு அவங்களால வந்து தெளிவா கொண்டு வரதுக்கான அந்த நிலை அவங்களுக்கு இல்ல. அடுத்தது லா ஆஃப் எஃபிஷியன்ட் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இத பாத்தீங்கன்னா, இதுல வந்து the necessity of an efficient cause காரணம், அதாவது நிமித்த காரணம், to act upon the causal subtlety to bring about its appearance or manifestation. நிமித்த காரண விதி efficient cause இருந்தால்தான் தோற்றமே உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஏதாவது ஒரு பொருள் தோண்டி நிக்குதுன்னா, இப்ப பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நம்ம கேட்போம், அங்க ஒரு வீடு பாக்குறீங்க, அந்த வீடு தானாவே உருவாயிருக்குமா? இல்ல. யாராவது கட்டி இருக்கணும். ஒரு இன்ஜினியர் வந்து கட்டி இருக்கணும். யாராவது வந்திருக்கணும். யாராவது இல்லாம அதுவா தானா உருவாகாது. அப்போ பாத்தீங்கன்னா, ஒரு நிலை ஒன்று நடக்குதுன்னா, அதற்கு பின்புலமாக ஏதாவது ஒரு காரணம் அடிக்கு. இப்போ இங்க ஒரு இது பண்றோம். திடீர்னு நம்ம சொல்றோம். திடீர்னு இங்க காற்று அடிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப காற்று அடிக்குதுன்னா, அப்போ எப்படி எனக்கு தெரியுது? அப்ப காற்று அடிப்பதற்கு என்ன காரணம்? இந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அப்ப காத்து என்பது அந்த காற்றுக்கு காரணமாக அது இங்க என்னை நோக்கி தள்ளுவதற்கு காரணத்தை தேடுறோம். அப்ப ஏன் என் திசையில அந்த காற்று அடிக்குது அப்படின்னும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அதனுடைய பிரஷர் லோ ஆகுது. அப்ப அந்த காற்று அங்கே வருகின்றது. அப்ப லோ பிரஷர், ஹை பிரஷர், அப்ப விதிகள் உருவாகுது பாருங்க. அப்ப அது போலதான் எல்லா உண்மைகளையும் நம்ம வந்து பாக்குறதுக்கு இங்க விட்ரா அது அந்த ரொம்ப முக்கியமானது இந்த எஃபிஷியன்ட் காஸ் அப்படின்னு எது அதை இங்கே உருவாக்கி நிற்கின்றது, கொடுக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பொருள் எல்லா நிலைகள்லயும் உங்க கண்ணுல எதை பார்த்தாலும் அது ஏதோ ஒரு நிலையில உருவாக்கப்பட்டுள்ளது. இல்ல அதுக்கு ஒரு காரண நிமித்த காரணம் உண்டு. எஃபிஷியன்ட் காஸ் அப்படின்றது. எஃபிஷியன்ட் காஸ் இல்லாம நிமித்த காரணம் இல்லாமல் பொருள் தோன்றாது. இது நல்லா தெளிவா முதல்ல பிடிச்சு கொள்ளுங்க. அடுத்தது withdrawal into non manifestation. அதாவது ஒரு manifested வெளிப்பட்ட நிலையிலிருந்து வெளிப்படாமைக்கு போறதுக்கு அங்கே அந்த என்ன ஒரு தாக்கம் இல்லாமல் அது தானாகவே கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிள் விசிபிள் டு த இன்விசிபிள் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு, இல்லைன்னா ஒரு பொருள் ஏதாவது ஒரு நிலையிலிருந்து தோற்றத்திலிருந்து காணா போகுது அப்படின்னா அதற்கு பின்புலமாக ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு தான் நம்ம வந்து மலம் அப்படின்னு இங்க சொல்றோம். அப்போ ஒரு பொருள் உள்பொருள் இல்லாமல் மறைவது அப்படின்ற அந்த மேனிஃபெஸ்டட் வெளிப்பட்ட நிலை வெளிப்படாமைக்கு மீண்டும் மீள்வது அப்படின்றத பாக்குறோம். அப்போ withdrawal into non manifestation அப்படின்ற ஒரு கருத்து வருது. impossibility of ex nihilo இன்மையிலிருந்து தோற்றமின்மை, நத்திங் அதாவது இல்லது தோன்றாது அப்படின்ற அந்த கருத்துக்கு போயிட்டோம். மலம் as entropy, இப்பைக்கு நான் முதல்ல இதை வந்து என்ட்ரோபி பிரின்சிபல்ல நான் முதல்ல கொண்டு வரேன். சிதறம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துறேன். அதாவது என்ட்ரோபினா சிதறம், நேரடியாக அது சிதைச்சிருது. ஒரு பொருளை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்தை நீங்க சிதைச்சீங்கன்னா அந்த குடம் வடிவு போயிருது, அது குடம் இல்லாம அது மீண்டும் மண்ணாக திருப்பி வந்துருது. அப்ப அது போல அதை சிதைக்கின்ற ஒரு நிலை உண்டு. இதுதான் இந்த மேனிஃபெஸ்டட் டு த நான் மேனிஃபெஸ்டேஷன். அதை சிதைக்கும் ஒரு அடிப்படை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லா பொருளும் பார்க்கும் பொழுது அது அந்த மலம் என்பது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இப்பொழுது இதனுடைய பொருள் விளக்கம் சிதறம். பிறகு அதனுடைய இலக்கணத்தை முழுமையாக அதுக்கு என்ன இலக்கணம் இருக்கு அப்படின்னா அது என்ன அதுக்குன்னு தனி இலக்கணம் உண்டா? அப்ப இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத பார்க்கும் பொழுது அதை மேலும் ஆய்வுக்கு கொண்டு வருவோம். அடுத்தது இவால்யூஷன் ஆஃப் த சைக்கி பிகமிங்னஸ், உயிரின் உளப்பரிணாமம் உண்டு, ஆகுதல். அப்போ உயிர் வந்து ஏன் வந்து இன்றைக்கு வந்து பார்க்கும்போது புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி அப்படின்னு, அதாவது அவர் இவல்யூஷன் பேசல, ஆனா இது என்னன்னா வளர்நிலைகள் உண்டு. இதுதான் வந்து தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா அறிவில் ஓர் உயிர் ஈருயிர், அதாவது அப்படியே விளக்கி கொண்டு 6 அறிவு வரைக்கும் விளக்குகிறார் பாருங்க. இதெல்லாம் வந்து வளர்ச்சிகள், இவால்யூஷன் அப்படின்றது. இதுதான் வந்து ஆகுதல், ஆகமம்ன்றோம். பிகமிங்னஸ் அப்படின்னா காசல் கண்டினியூம், காரண தொடர்ச்சி உண்டு. அப்போ ஓரறிவு ஈரறிவாக வரணும்னா காரண தொடர்ச்சி இருக்கணும், காசல் கண்டினியூட்டி இருக்கணும். அப்ப திடீர்னு அது வந்து ஓரறிவாக இருந்து 6 அறிவுக்கு மாற முடியும் அப்படின்னா அதை மாத்திரலாம், மாறல. அப்ப இதெல்லாம் உயிர்களால் மட்டுமே நடக்கின்ற ஒரு நிலையாகத்தான் பாக்குறோம் பாருங்க. உயிர்களுக்கு நிமித்த காரணனாக இப்போ ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 1ஆம் வகுப்பு மாணவனை நேரா கொண்டு போய் யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய நிலை அது அல்ல.
அப்ப இங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஏன் வந்து அந்த ஆசிரியர் நினைக்கிறாரு, அவருக்கு எல்லா அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டியும் இருக்கு. அந்த 1ஆம் வகுப்பு மாணவன, இல்லன்னா ஒரு கிண்டர்கார்டன் மாணவன கொண்டு போய் நேரா யூனிவர்சிட்டில படிக்க வைக்க போறேன், அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா, அவனுடைய தகுதி அங்க முக்கியம். அப்போ அவன் 1ஆம் வகுப்பு படிக்க, அந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 2ஆம் வகுப்பு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உள பரிணாமத்தை முதல்ல வளர்க்க வேண்டும். இவால்யூஷன் ஆஃப் சைக்கி. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ உயிரில் சத்து, சித்து, சித்து அப்படின்றத சித்திக்க வேண்டும் பாருங்க. சத்து, சித்து என்ற அந்த 2 நிலை. அது அது 2ம் பார்த்தீங்கன்னா, உயிரில் இந்த சைக்கி வந்து சத்து அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. சைக்கி டிரைவ்ஸ் கன்டினியூஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். அது வந்து என்ன அப்படின்னா, அதனுடைய கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டும் அங்க வளர வேண்டும் அப்படின்ற அந்த நிலைகள்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு இது இது இந்த இது வியக்கத்தக்க உண்மைகளை முதல்ல நாம வந்து இது வந்து அகப்படுத்துது பாருங்க. அப்போ தொல்காப்பியரும் மெய்கண்டாரும் இதனை எவ்வளவு அழகாக மெய்ப்படுத்தி இதை வந்து ஒரு பொது விதிகளாக கன்சர்வேஷன் லா அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்ப இதுக்கு முன்பு நம்ம பார்க்கும் பொழுது இப்ப எப்படி வந்து இது மாறுபடுகின்றது, இந்த விதி போன முறை நன்றாக விளக்கிட்டேன். இன்றைக்கு அது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்ப எப்படி வந்து இந்த சோல் சென்டர்ட் அன்கிரியேட்டட் சோல் ஆர்குமெண்ட், இந்த விளக்கம் வந்து அதாவது மெய்கண்டாருடைய இந்த இந்த உண்மைக்கு நம்ம போகும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மன்னிக்கணும். அதாவது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இது அதாவது இது எப்படி பிறகு இந்த தியோசாபிக்கல் ரிலிஜியஸ் தியோசாபியை விளக்க முடியும், அதே நேரத்துல அறிவியலும் விளக்குகின்றது பாருங்க. இப்போ ஒரு தியோசாபி, அதாவது காட் சென்டர்ட் சோல் கிரியேஷனை விளக்குனா அங்க இறைவனை பற்றிய ஒரு இதுலயே நிறைய முரண்பாடுகளை பார்க்கிறோம். இதெல்லாம் ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்ற அந்த கருத்துக்கு நம்ம போறோம். ஆக இங்க வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நம்பு, நீங்க விசுவாசிகளை உருவாக்குகின்றன. அப்ப நீங்க நம்பிக்கையாளர்களை மட்டும்தான் இங்க வந்து உருவாக்குவதற்கான அடிப்படைகள் உருவாக்கப்படுகின்றதே தவிர, அங்கே வந்து இந்த உண்மையை வந்து தேடும் ஒரு உண்மை ஞானிகளை உருவாக்குவதற்கான அந்த இயல்பு அங்கே வந்து வெளிப்படல. நம்புங்க அப்படின்ற அந்த கருத்துக்கு தான். ஏன்னா இறைவன் உங்களை படைத்தார். எதுக்காகங்க அப்படின்னா, இப்ப இறைவனுக்கு என்ன அப்படின்ற அந்த இறை நிலைகளை கேள்வி கேட்கும் பொழுது, எதற்காக இறைவன் படைக்க வேண்டும்? அப்ப இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னும் பொழுது, விருப்பு வெறுப்புகள் இல்லாதவன் எதற்காக உயிர்களை படைக்கின்றார்? இப்படி பல கேள்விகளுக்கு அங்க பதில் இல்லாமல் போக போக, அப்போ நமக்கு வந்து வாளறிவன், அந்த வாளறிவனுக்கு எப்படி வந்து பல்வேறு நிலைகள்ல உயிர்களை வந்து இது பண்றாரு, அதே இறைவன் எப்படி வந்து உயிர்களுக்கு வந்து துன்பத்தை விளைவிக்கின்றார், இப்படி இதுதான் புத்தம், சமணம் இதெல்லாம் கேள்வி கேட்டு இறைவனே இல்லை என்ற அந்த நிலைக்கு அவர்கள் அங்க முனைகின்றார்கள். ஏன்னா அந்த இறைவனை வைத்து நம்ம சிந்திக்கும் பொழுது அங்க பல சிக்கல்கள் வருவதை பார்க்கும் பொழுது அப்ப இறைவன் தேவையில்லை அப்படின்ற நித்திய கொள்கைகளுக்கு திருப்பியும் வராங்க. அவர்கள் வந்து அது பிறகு இதைதான் விதியின் அடிப்படை ஊழ் கருத்துக்கு போறாங்க. அப்ப அது பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் காசஸ் அப்படின்ற மாதிரி, நானா வந்தேன் எதுக்கு வந்தேன் அப்படின்னா அப்ப அவர்களுக்கும் அங்கே இடர்பாடுகள் தொடருது. அப்புறம் அது போல அறிவியல் வராங்க, அறிவியல் முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு இன்னும் சிக்கல் இருந்து கொண்டே இருக்கு. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா பிறகு நம்ம என்ன செய்ய போறோம், இவரை ஏன் உயிரை மையப்படுத்தி நம்மளது, அதாவது நமது பாரம்பரியம், நமது மரபு என்ன செய்கின்றது என்றால், ஏன் உயிரை மையப்படுத்தி சிந்திக்க அந்த முயற்சிகள் நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உயிர்கள் தான் நம்ம வந்து உண்மை, அந்த உயிர் இருப்பது உண்மை, அது உயிரால் ஆகக்கூடிய உண்மைகள். அப்போ பொறுப்பு உயிர்கள்ட்ட கொடுக்கப்படுது பாருங்க. பொறுப்பை நீனே ஏற்றுக்கொள். அப்போ அதற்கு துணையாக இருந்து இறைவன் உன்னை வழிநடத்த நீ வந்து அந்த உயிரை நீ செலுத்து. அந்த பொறுப்பு நம்ம கிட்ட வருது. அதனாலதான் அந்த ஃப்ரீ வில் அப்படின்ற அந்த கருத்து, சுய விளைவு, அதாவது அதாவது பாத்தீங்கன்னா என்னால் சுதந்திரம், எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, என்னோட டிசிஷனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அதற்கான பொறுப்பை நான் ஏற்கின்றேன், அதனாலதான் கர்மம் என்ற அந்த கருத்தே வருது. அப்ப எனக்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது பாருங்க. அப்ப அதுவரை இறைவன் படைப்பில், இறைவன் அதாவது காட் சென்டர்ட் சோல் கிரியேஷன், அதாவது இறைவனை மையப்படுத்திய உயிர் படைப்பு வாதத்தில் கர்மம் என்ற அந்த சொல் எடுபடாது. அப்ப எப்படி எடுபடும்? முடியவே முடியாது. பொறுப்பு எப்படி வந்து உயிர்களுக்கு வந்துச்சு? கடவுள் படைக்க அங்க உயிர்களுக்கு பொறுப்பு ஏற்கப்படுது, அது முடியாது.
அப்ப அது அதாவது நியாயமற்ற அந்த ஒரு படைப்பு முறையாக அது போகுது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா பொறுப்பு என்பது உயிர்களுக்கே சாரும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸையும் விளக்கி இதையும் விளக்கக்கூடிய ஒரு இயல்பை இங்க கொடுக்கிறது. போன முறை இந்த கருத்தை நான் வந்து வலியுறுத்தி போனேன். ஆனா இந்த முறை இதை வந்து விளக்கி முடிக்கும் பொழுது நீங்க பாருங்க எவ்வளவு ஆழமாக நமது ஆகம மரபு எப்படி வந்து போகுது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, இதுல வந்து முதல் கருத்து நம்ம என்ன புரிந்து கொள்றோம், இந்த பௌதீக விளக்கம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய அலியா பேனல் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல பாருங்க. அதாவது ஒரு பொருள் அதாவது ஒளியின் வேகத்தில் நகருமானால், ஒளியின் வேகத்துல அந்த பொருளை நீங்க நகர்த்தினீங்கன்னா அது முழுமையாக இதுல வந்து ஒரே ஒரு அழகான விளக்கம் வந்து அந்த பொருள் முழுமையாக ஒரு ஆற்றலாக மாறிவிடும். அதான் அவர் சொல்றாரு. இந்த விளக்கங்கள் இதுல மற்ற விளக்கங்கள்லாம் போதுமான இது போதும். இந்த அறிவியல் போதுமானது. ஒரு பொருள் ஒளி வேகத்தில் நகர்த்தப்படுமானால் அது முழுமையாக ஆற்றலாக மாறிவிடும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப இவருடைய விதி வந்து ரொம்ப முக்கியமான விதி. இதை வைத்துதான் வந்து இன்னைக்கு நிறைய உண்மைகளை அவங்க செய்யறாங்க. அப்போ அதே கேள்விதான். அப்போ இவருடைய விதி என்ன செய்யுதுன்னா, சரி ஒரு பொருள் ஒளி வேகத்துல நீங்க வீசப்பட, அதாவது ஒளியின் திசை வேகத்துல ஒரு ஒரு ஆற்றலாக அது உருவாகும் போது லைட் ஸ்பீட் கன்வெர்ட் தி மேட்டர் இன்டு தி எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது அது மாறிடுச்சு. அப்ப இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த எனர்ஜி வந்து முழுமையாக இந்த பொருளில் இருந்து தான் அது ஆற்றலாக மாறியது. அப்ப கேள்வி என்னன்னா, இதே ஆற்றலை நான் உங்களுக்கு மீண்டும் கொடுக்க அந்த பொருளை நீங்க மீண்டும் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. அப்போ ஐன்ஸ்டைனுடைய விளக்கம் என்ன செய்ய முடியல அப்படின்னா, ஒரு பொருள் எனர்ஜியாக மாறும். அது வரைக்கும் உண்மை. பௌதீக அந்த பிசிக்கல் கான்சர்வேஷனை அது வைத்திருந்தாலும் அங்கே நோ ஐடென்டிட்டி, அடையாளத்தை தொலைக்கின்றது. அந்த பொருளினுடைய அடையாளம் காண போகுது. அப்ப அதை விளக்க முடியாம போகுது. ஆனா மெய்கண்டார் காரண தொடர்ச்சி காசல் கண்டினியூட்டி அதை விளக்குகின்றது. அது முடியணும் அப்படின்றாரு. அது முடியணும். அதோடைய அடையாளம் காண போகுதுன்னா அது எப்படி காண போகும்? அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்து அது மறைஞ்சு மீண்டும் அதோடைய அடையாளத்தை தொலைச்சிருச்சுன்னா அதனுடைய பழைய நிலைக்கு உங்களால மீட்க முடியாது. அப்போ ஐன்ஸ்டைனுடைய இந்த விளக்கம், அவருடைய இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சிறப்பு சார்பியல் கோட்பாடு இதை செய்ய முடியாது அப்படின்ற நிலைக்கு போகுது. அப்போ இதுல வந்து காசல் கான்டினியூட்டி அப்படின்ற அந்த கருத்து இங்க இடர்படுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி என்ன செய்யுதுன்னா, அதாவது இன்டர் கன்வர்ஷன் அண்ட் த கன்சர்வேஷன் ஆஃப் த மாஸ் அண்ட் எனர்ஜி, இட் டஸ் நாட் ஹவெவர் பிரிசர்வ் யூனிக் காசல் ஐடென்டிட்டியை அது நிலைநிறுத்தல. மெய்கண்டார் ஆகம சித்தாந்த லாஜிக் பிரிசர்வ் நாட் merely the existence but the distinct causal continuity of the entity அது விளக்குறத நாம பார்க்க போறோம். இப்ப எப்படி அதை செய்யறாருன்னு பார்ப்போம். முதல்ல நான் முன்பே விளக்கிட்டேன். இது வந்து கெமிஸ்ட்ரி. அதாவது ஒரு பொருள் வந்து கெமிக்கலி வந்து ஒரு மாற்றங்களை அடைந்து அது ஆற்றலாக மாறுவதுதான் நம்மளுடைய உடலுக்கு நம்ம கொடுக்கிற சாப்பாடு மீண்டும் வந்து அது ஆற்றலாக மாறி வருவதை பார்க்கிறோம். ஆனா இதுல வந்து ஒரு என்ன சிக்கல் அப்படின்னா, இது புரிதலை உருவாக்குது. ஆனா இதுதான் வந்து ஒரு முழு நிறையை நேரடியாக ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்துது. அப்போ இதுதான் வந்து அந்த ஐன்ஸ்டைனுடைய சிறப்பு சார்பியல் இதுக்கு அதாவது விதிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏதுவாக உண்மையை விளக்குவதற்கு, உலக உண்மையை புரிந்து கொள்வதற்கு மிகவும் துணை செய்யறது அப்படின்றத பார்த்தோம் இது வரைக்கும். அப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்றத இப்ப பார்த்துருவோம். இப்போ மெய்கண்டார் ஆகம சித்தாந்த நூல் நெறி மெய்யறிவின் மூல கோட்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இங்க ஐன்ஸ்டைனுடைய இந்த விளக்கம் என்ன செய்யுது அப்படின்ற பார்ப்போம். இதுல நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது சிவஞான போதத்தினுடைய 1.2 ஏது என்ன சொல்லுது, கிரியேஷன் நாட் ஃப்ரம் நத்திங் அப்படின்ற கருத்து வருது. அப்போ நிச்சயமாக எல்லாத்தையும் அழித்து மலம்தான் நிற்கும் அப்படின்றது தெரியுது. அப்போ இதைதான் போன முறை நாதன் கேள்வி கேட்டார். அப்போ மலத்திலிருந்து
எல்லாத்தையும் உருவாக்குறாரா அப்படின்னா இல்லை. மலத்தை கிழித்து இது நிமித்தம், அதாவது நிமித்த காரணம் என்ன செய்கின்றது, மலத்தை கிழித்து அது இல் பொருள் அல்ல உள் பொருளில் இருந்து தோன்றுகின்றது அப்படின்னு. அப்ப அந்த கருத்து இங்க வருது. இதை பின்பு இன்னும் ஆழமான ஆய்வுக்கு நம்ம கொண்டு செல்வோம். அடுத்தது எடுத்துக்காட்டு. அப்ப நான் இதெல்லாம் முதல்ல விளக்கிட்டேன். இப்ப இங்க வந்து ஐன்ஸ்டைனுடைய கோட்பாடு என்ன விளக்க முயலுது அப்படின்றத, இதுல என்னென்ன இடர்பாடுகள்னு பார்ப்போம். ஒரு மனிதன் வந்து ஆற்றலை வந்து எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு ஆற்றலாக மாறுகின்றார் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே. ஒரு சத்து பொருள் உடம்போட ஒரு ஆற்றலாக மாறிவிட்டார் அப்படின்னு இப்ப நம்ம பாக்குறோம். உடம்பு, உயிர், உடலோடு எரிக்கப்பட்ட அந்த உயிர் என்ன ஆகின்றதுன்னா ஆற்றலாக மாறிடுச்சு. அங்க எல்லாம் முற்றிலுமாக ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிருச்சு. அது வந்து ஒரு இந்த உடம்பு வந்து ஒளியின் வேகத்தில் செல்ல, அந்த ஒளியின் வேகத்தில் செல்லும் பொழுது அந்த உயிர் வந்து முழுதும் ஆற்றலாக மாறிவிட்டது ஐன்ஸ்டைனினுடைய விளக்கத்தின்படி. அப்போ அது மீண்டும் நான் வந்து ஒரு குடமாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்போ குடமாக அது, ஏன்னா அந்த ஆற்றலை நான் வந்து பெயர்த்து ஒரு குடமாக கொண்டு வரேன் அப்படின்னு கொண்டு வந்தா, இது வந்து ஐன்ஸ்டைனுடைய விளக்கம். மனிதனாக மீளாது, நோ ரிட்டர்ன் டு ஹியூமன். அப்ப அது மீண்டும் மனிதனாக வராது அப்படின்னா இங்க ஒரு சிக்கல் வருது. என்னென்ன இதுல என்னென்ன இடர்பாடுகள் இருக்கு? ரிசல்ட்டிங் இந்த கான்ட்ரடிக்ஷன். ஆகமிக் மெய்கண்டாரும் பிசிக்கல் லாஜிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முதல்ல லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரிய விதி. இங்க ஆற்றலிலிருந்து உயிர் தோன்றுது. எப்படி வந்து ஒரு ஆற்றலை கொடுத்தால் நீங்க எனக்கு உயிர் பொருள் கொடுக்க முடியுமா அப்படின்னா இங்க முடியும் அப்படின்றத ஐன்ஸ்டைன் விளக்கம் சொல்ல முயற்சி பண்ணுது. அப்படி ஐன்ஸ்டைனுடைய அதாவது விளக்கத்தை எடுத்து நீங்க விளக்குனீங்கன்னா இப்படிதான் போகும். அடுத்தது லா ஆஃப் காசல் கான்டினியூம் வருமா, முரண்பாடற்ற நுண்காரண தொடர்ச்சி விதி. மனிதன் கூடமாக மாற முடிகின்றது, அசத்து சத்து பொருள் அசத்தாக மாறுகின்றது. அப்ப இந்த காசல் கான்டினியூம் அங்க இல்ல. எப்படி வந்து ஒரு சத்து பொருள் அசத்து பொருளாக மாறினது அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க பதில் கிடையாது. அடுத்தது இம்பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ் நிஹிலோ. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாக்குறீங்க பாருங்க, இதோட இன்மையிலிருந்து தோற்றமின்மை. அப்ப குடம் வந்து, குடத்தை நீங்க என்ன, இப்ப உங்ககிட்ட குடம் கொடுக்குறேன், இந்த குடத்தை கொடுத்து ஒரு உயிரை உருவாக்குப்பா அப்படின்னா அதுல இருந்து உருவாக கூடாது. அந்த குடம் வந்து திடீர்னு உயிராக மாறுது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லும் பொழுது பாட் பிகம் லைஃப், அதாவது ஒரு உயிர் உள்ள பொருளாக மாறுகின்றது அப்படின்னும் பொழுது இது இல்லை. என குடத்திற்கு உயிர் இல்லை. அந்த உயிர் இன்மையிலிருந்து உயிர் வராது, உயிரே இல்லாத பொருள். அங்க இன்மையிலிருந்து ஒரு இல்ல உயிர் வரும் அப்படின்ற ஒரு கருத்தை இங்க உருவாகுது பாருங்க. அப்ப அதுதான் இந்த இன்மையிலிருந்து தோற்றம் இன்மை. அதான் இன்மையிலிருந்து தோற்றம் இருக்கக்கூடாது, ஆனா அது உருவாகுது அப்படின்னு நம்ம இங்க ஆர்குமெண்ட் கொண்டு வராங்க. அப்ப அடுத்தது இவால்யூஷன் ஆஃப் த சைக்கி. இதுல எடுபடாம போகுது. உயிரின் உளப்பரிணாமம், அதாவது உயிர் கூர்வு இல்லாதது, இயலாதது அப்படின்ற அந்த கருத்தை, இது எக்ஸாம்பிள் சைக்கி இவால்யூஷன் இம்பாசிபிள் இன் பியூர்லி பிசிக்கல் கான்டெக்ட். முடிஞ்சிருச்சு. அப்ப இதுல எப்படிங்க இதெல்லாம் விளக்குறீங்க அப்படின்னா விளக்க முடியாது. அப்ப பாருங்க எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. சயின்டிபிக் கான்ட்ரடிக்ஷனை இங்க பாக்குறோம். அதாவது முரண்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்ப இதை தீர்க்கிறதுக்கு தமிழர் ஆகம அறிவு கோட்பாட்டுக்கு போறோம். தமிழ் தியரி ஆஃப் ஆகமிக் நாலேஜ் போறோம். ஏன் இது தமிழ் தியரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தமிழர்கள் எப்படி உருவாக்குறாங்க, இது தமிழ் நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுனால இந்த கோட்பாடுகளை நெடுங்காலமாக இதை வந்து பிரிசர்வ் பண்றாங்க. அப்ப சதாசிவ தத்துவம், முத்தமிழ், வேதம், திருமந்திரம் முதல்ல சொல்லுது. வேதம் அப்படின்னு தத்துவம், அதாவது சதாசிவத்தினுடைய தத்துவத்தை நீங்க வந்து 3 நிலைகள்ல முத்தமிழ் வேதத்துல நீங்க விளக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல அழகான வரி பாருங்க, முத்தமிழ் வேதம். வேதம்னா என்ன பொருள்? 3 தமிழ் கொண்ட வேதம் அப்படின்னு விளக்குறாரு. அப்ப அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயல், இசை, நாடகம் அப்படின்றது முன்பே விளக்கியிருக்கேன். ஆனா இது வந்து அறிவு புலம், புணர்கை புலம், எமோஷனல் ஃபீல்டு, பிசிக்கல் ஃபீல்டு, இது வந்து சயின்டிபிக்கா வந்து முதல் தமிழ் அறிவியல் விளக்குது. ஆனா இத வந்து நம்ம இப்ப இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த இயலை மந்திராயணம், இசையை தந்திராயணம், நாடக நிலையை இந்த உணர்கை புலத்தை வந்து தந்திராயணத்திலையும், காயப்புலத்துல எந்திராயணமும் பார்க்கவிருக்கிறோம். இப்ப இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்றோம். எது பொருள் அப்படின்னு ஒரு ஆய்வை கொண்டு வரும் பொழுது, பொருளை பற்றிய விச் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்கும் பொழுது, முதல்ல எனக்சிமெண்டர், அதாவது 610 பிசி பிஃபோர்
கிரைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய இந்த காலகட்டத்துல எனக்சிமெண்டர் என்ன சொல்றாருன்னா, கற்றற்ற மூலப்பொருள் இருந்து எல்லா வான்பூ உலகுகள் எழுகின்றன. The substance apparent, apparent which is infinite boundless, வந்து archai, from which arise all the heavens and the worlds within them அப்படின்னு. அப்போ இந்த ஆக்கி அப்படின்ற அந்த the first idea of apeiron அப்படின்ற அந்த கருத்து வந்து இதுல வந்து முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, since the four elements are opposite, அப்புறம் இது நுட்பத்தை விளக்குறாரு. அப்போ அந்த மேட்டர் உருவாகுவதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை முதல்ல கொண்டு வராரு. இந்த கருத்தை இங்க வைக்கிறார். ஆனா தொல்காப்பியர் எப்படி பாக்குறாருன்னா, அதாவது இப்போ இத புரிஞ்சுக்குங்க, பிறகு நம்ம அழகாக இதை பார்க்க போறோம். தொல்காப்பியர் மந்திர பொருள்வையின் ஆகுணவும் அப்படின்னா, மந்திர ஃபார்முலாஸ் ஆர் டிட்டர்மினிங் த வேரியஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த மேட்டர். அதாவது ஒரு பொருள் வந்து வெவ்வேறு நிலைகள்ல உருவாகுவதற்கு அங்க மந்திரங்கள் இயங்கப்படுகின்றன அப்படின்றத முதல்ல இந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ முதல்ல பிடிக்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் பின்னால வந்து ஒரு பொருள் வந்து அதுவாகவே உருவாக முடியாது. அதுக்கு பின்னால அதாவது ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்ற ஒரு நுட்பத்தை முதல்ல கொண்டு வர்றாரு. அப்ப இதனுடைய சிக்னிபிகன், இதோடைய இம்பாக்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது இதை கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு பிறகு நம்ம இன்னும் ஆழமா போகும். அதாவது மந்திரம் என்பது தோற்றம். இப்போ ஒரு பொருள் குடம் உருவாகுது. இந்த குடம் உருவாகும் போது இந்த குடத்தை வந்து மண்ணில இருந்து நான் உடைக்கிறேன், திருப்பி அது மண்ணா மாறிடுது. அப்போ தோற்ற உடம்பு பொருள் அழிவு மலத்தால் மேனிஃபெஸ்டட், அது தோண்டி நிக்கிறது, பெரிஷ் பண்ணும் போது அதை உடைஞ்சு அது மண்ணாக மாறிடுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப அது மண் பொருளாக மாறும் பொழுது அது அந்த குடத்தினுடைய வடிவை இழந்து விடுகிறது. ஆனா அது என்ன செய்யணும்னா, அதுக்கு பின்னால அது வந்து இது இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலர் இருக்கு, ஒரு டிசைன், ஒரு ஃபார்முலர். இந்த ஃபார்முலர் தான் மந்திரம் அப்படின்னு அதாவது தொல்காப்பியர் விளக்குறாரு. இந்த மந்திரம் என்ன செய்யுது, இந்த குடத்துல மீண்டும் இணையும் போது அப்ப பாருங்க, மீள் தோற்றம் நிமித்த காரணத்தால் the remanifestation through efficient cause அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த போட்டஸ் என்ன செய்யறாரு, அதாவது இந்த குயவன் என்ன பண்றாரு, அந்த மண்ணை எடுத்து, இந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணோட இந்த ஃபார்முலரை போடுறாரு. இந்த ஃபார்முலரை போட்டதோட வெவ்வேறு வடிவமான நிலையில அதை உருவாக்க முடிகின்றது அப்படின்றத புரிந்து கொள்றோம். அப்போ பாருங்க, எவ்வளவு மூலத்திலேயே அவங்க வந்து எவ்வளவு டீப்பான ஒரு சயின்ஸுக்கு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ அங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா சயின்ஸ வந்து கொண்டு வராங்க. அப்போ இது வந்து நாட் ஒன்லி த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் உள்ள வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கிறத முதல்ல பாக்குறோம். மந்திரம், அடுத்தது அது உள்ளுக்கு ஒரு ஃபார்முலர் இருக்கு பாருங்க. அப்போ இதுதான் வந்து குயவன் இந்த நிமித்த காரணம் என்ன செய்கின்றார் அப்படின்னா, அவருக்கு மண்ணு வந்து தேவையில்லை. ஏன்னா மண்ணு எதுக்கு அப்ப, ஆனா அந்த மண்ணை வந்து முதல் பொருளா எடுத்து இங்க பாருங்க, இதுல வந்து மேனிஃபெஸ்டேஷன். அப்ப அவர் ஒரு டைரக்டிவ் எனர்ஜி இங்க இதுலதான் இந்த பாருங்க, மந்திரம், எந்திரம், தந்திரம் அப்படின்ற 3 லாஜிக்ஸ் இப்ப நான் விளக்க போறேன். இப்ப இதுல விளக்கிட்டு தான் இப்ப ஒரு பெரிய ஆழமான உண்மைக்கு நம்ம போக போறோம். குயவனின் மந்திரத்தில் அந்த சட்டி எந்திரமாக வெளிப்படும். இந்த போட்டஸ் மந்த்ரா, அந்த மூளையில் அவருடைய இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருப்பதை அவர் என்ன செய்யறாரு, இது உள்ளுக்கு அப்ளை பண்ண இந்த மாதிரியான ஒரு வடிவம் அங்க அந்த அதாவது ஒரு சட்டி உருவாகின்றது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இல்லைன்னா ஒரு குடம் உருவாவதை நம்ம பாக்குறோம். இத பாருங்க, நம்ம அதாவது தொல்காப்பியர் எவ்வளவு மூலத்துல போய் அவர் விளக்குறாரு அப்படின்றத பாக்குறோம். அப்போ இது வந்து தப்பாச்சு. அப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆகம அறிவியலில் பொருள் தோற்றத்தை இப்ப விளக்குறோம். இந்த விளக்கத்தை வந்து the manifestation of matter in agamic scienceல இதை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்றது, இது நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுலதான் வந்து நிறைய உண்மைகளை இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம விளக்க போறோம். அதாவது இதுல 3 நிலைகள் இருக்கு. பொருளை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே மந்திரம் என்பது ஃபார்முலா முதல்ல பாத்தீங்க, எந்திரம் என்பது மெட்டர், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, மெட்டஃபார்ம் அப்படின்றது, அதாவது மண்ணு அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த கிளே, ஒரு கிளே பாட்டுக்கு வந்து ஃபார்முலர் இருக்கு, அந்த கிளே அப்படின்ற ஒண்ணு இருக்கணும். அடுத்தது தந்திரம் அப்படின்ற ஒரு
இன்னொரு மூணாவது மெத்தட், அதுக்கு பேரு சக்தி தானம், டைரக்டிவ் எனர்ஜி ஸ்டேட். அப்போ நீங்க வந்து என்ன செய்யணும், அந்த எனர்ஜியை வந்து உங்களோட எனர்ஜியை நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்முக்கு உருவாக்குறதுக்கு, இந்த ஃபார்மை உருவாக்குறதுக்கு இந்த எனர்ஜியை நீங்க வந்து எந்திரமா மாத்தணும். இந்த தந்திரம் ஆவது தானங்கள் ஆவது அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். நான் இதை வந்து பிறகு ரொம்ப ஆழமா விளக்க போறேன், இந்த மந்திரம் எந்திரம் தந்திரம். ஆனா இது முதல்ல புடிச்சுக்குங்க, இதோடைய ஆழத்தை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த மந்திராயணம்னா என்ன, தந்திராயணம்னா என்ன, எந்திராயணம்னா என்ன, அது எப்படி வேலை பார்க்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆழமா பின்பு விளக்க போறேன். ஆனா முதல்ல மந்திரத்துக்கு இன்றைக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். மந்திர பொருள்வையின் ஆகுணம், மந்திர ஃபார்முலாஸ் ஆர் டிட்டர்மினிங் த வேரியஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த மேட்டர். அப்படி அப்போ the inner substance of mantra never changes. ஏன்னா அது மாறாது. அப்ப நீங்க என்ன அந்த மந்திரத்தை போட்டீங்கன்னா தான் அந்த எந்திரம் உருவாகுது பாருங்க. அதுக்கு தந்திரம் வேணும். நீங்க வந்து தந்திரத்தை பயன்படுத்தணும். அது எந்த டெக்னிக்ல பயன்படுத்தும் போது இதுதான் வந்து சக்தி தானம், டைரக்டிவ் எனர்ஜி ஸ்டேட் வேணும். ஆனா இதுல ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, எந்திரம் தந்திரமாகவும் தந்திரம் எந்திரமாகவும் மாறுது. அப்ப அது உள்ளேயே இடையிலேயே வந்து அதுக்கு ஒரு பரிமாற்றம் இருக்கு, இன்டர்சேஞ்சபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அதாவது இயற்கையில் ஆற்றலை நம்ம என்ன செய்யறோம், இந்த ஆற்றலை கொண்டு போய் அந்த பொருளா மாத்துறோம், அந்த பொருள் வந்து பிறகு ஆற்றலுக்கு மாறுது. இப்ப இதுதான் வந்து பாக்குறோம். அதாவது எனர்ஜி cannot be created or destroyed in nature நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த எனர்ஜி இங்க ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க கொண்டு வரணும். அந்த எனர்ஜி அது உள்ளுக்கு கொடுத்தாதான். இது வந்து இன்னும் அட்டாமிக் சயின்ஸுக்கு போனோம்னா இன்னும் ஆழமா பார்க்கலாம். நான் அட்டாமிக் சயின்ஸ்ல விளக்குனா ரொம்ப கஷ்டம், புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப ஆனால் எந்திர மற்றும் தந்திர நிலைகளுக்கு இடையே அதனை மடைமாற்ற செய்ய இயலும். பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் பிட்வீன் யந்திரா அண்ட் தந்திரா ஸ்டேட். அப்போ ஒரு பொருளை நீங்க வந்து வேற வேற எனர்ஜி கொடுக்கும் போது அது எந்திரம் வந்து வேற வேற நிலைக்கு அது ஃபார்முக்கு போகுது. அப்ப அதே மாதிரி அந்த ஃபார்மை வந்து நீங்க திருப்பி இது பண்ணும் போது, மாற்றும் பொழுது அது என்னவா மாறுதுன்னா திருப்பி எனர்ஜியாக மாறி தந்திரமா மாறுது. அப்போ இங்க பாருங்க, தந்திரமும் எந்திரமும் ஒரு எக்ஸ்சேஞ்சபிலிட்டி இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்போ இதுதான் வந்து இன்னும் ஆழமாக ஆகம சித்தாந்த அறிவியல்ல நம்ம வந்து பொருள் தோற்றம், த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மெட்டர் இன் ஆகமிக் சித்தாந்த சயின்ஸ்க்கு போறோம். இது வந்து எவ்வளவு ஆழம் அப்படின்றத இன்னைக்கு நான் வந்து குறிப்பா உங்களுக்கு எடுத்து எடுத்து காட்டுறேன். எவ்வளவு நுட்பம், இதுவரைக்கும் காண முடியாத ஒரு அறிவியலை எவ்வளவு நுட்பமாக விளக்கப்படுது அப்படின்றத பாக்குறோம். முதல்ல இந்த மாயை என்ற சொல்லே தமிழ் சொல் இல்லைன்ற ஆர்குமெண்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம் பின்பு எல்லாம் தகர்த்து எறிஞ்சிருவோம். நான் எல்லா விளக்கங்களையும் இன்னும் நுட்பமாக தரேன். அப்போ முதல்ல மூல மாயை, ஃபர்ஸ்ட் காஸ், முதற் காரணம், எப்பேரோன் அப்படின்னு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருத்துக்கு முதல்ல வரும். நீங்க பாத்தீங்கன்னா இது எனக்சிமெண்டர் சொன்ன இந்த கருத்தை எப்படி வந்து தமிழர்கள் இந்த மந்திராயணத்தை உள்ளுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்ன எப்படி எல்லாம் விளக்குறாங்க பாருங்க. இதை வந்து தொல்காப்பியர் முதல்ல சொல்றாரு. நீங்க எப்பேரன்னு சொல்றத அது எப்படி வெவ்வேறு பொருள்களாக மாற முடியும், அங்க மந்திரம் இருக்கணும்னு இவர் முதல்ல விளக்குறாரு. அப்ப இவருக்கு முதல்ல விளக்கம் வந்து இங்க பாருங்க தொல்காப்பியர் வந்து கரெக்ட் பண்றாரு. அப்புறம் அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது இது மன்னிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பாக்குறோம் இங்க ஆகம சித்தாந்த அறிவியலின் பொருள் தோற்றத்துல முதல்ல மூல மாயை அப்படின்னு முதற் காரணம் மாயை அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். மா இயை அப்படின்னு பிரிக்கணும். மா அப்படின்னா வெளிப்பட்டு பெரிது, இயைபு அப்படின்ற ஒரு சொல். இயைபு என்பது இங்க என்ன சொல்றோம்னா அது வந்து அந்த பொருள் அசைவு, டைனமிக் கோஹிரன்ஸ் அப்படின்ற ஒரு கருத்து அது உள்ளுக்கு ஏயணும். அப்போ the intrinsic first cause principle of material manifestation that provide the dynamic coherence by which matter emerges from its subtle state, persists and return to its subtle state அப்படின்ற ஒரு கருத்து. சூக்ம நிலையிலிருந்து பொருள் வெளிப்பட்டு நிலைத்து ஒடுங்குவதற்கான இயைந்து இயைவை தரும் பொருள் தோற்றத்தின் முதற் காரண உட்பொருளாவது மாயை அப்படின்ற பொருள் வருது. அப்போ இந்த மாயை 3 நிலைகள்ல பிரிக்கப்படுது. அது வந்து சுத்த மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப இதுதான் வந்து பொருள். நீங்க பாக்குற எந்த பொருளாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற எந்த பொருள் தோற்றத்திற்கும் அங்கே ஒரு மூல பொருள் இருக்கணும். அதுக்கு பேரு மூல மாயை அப்படின்ற கருத்து. இது வந்து வடமொழி விளக்கத்திலிருந்து வேறுபடுது. அதாவது
அதாவது பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியாரோ இவங்க சொன்ன மாயை விளக்கம் வந்து வேற. இது வந்து தமிழ் மரபுல நீங்க பார்க்கும்போது இதனுடைய விளக்கம் மிக மிக நுட்பம் வேறு, முற்றிலும் வேறு. பிறகு இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெபினிஷன் மாயை அங்க அப்படின்னு சொன்னா அது கற்பனை, இலூஷன். மாயை அப்படின்னா இலூஷன் அப்படின்ற ஒரு டெபினிஷனை கொடுப்பாங்க. அது கிடையாது. தமிழ்ல மாயை என்பது உள்பொருள், ஃபர்ஸ்ட் காஸ், முதற் காரணத்தை விளக்குது, ஃபர்ஸ்ட் காஸை பத்தி விளக்குது. பாருங்க இது எவ்வளவு டெபினிஷன் டிஃபரன்சஸ் பாக்குறோம். அப்போ இங்க இந்த மாயை பொருள் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 3 பொருள் நிலையில இருக்கு. அது சுத்த மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சுத்த மாயை என்பது மந்திரம். இதுதான் மந்திரம், ஃபார்முலா. அது வந்து ஒரு அழியா பொருள், இம்மியூட்டபிள் இன்ட்ரின்சிக் கான்ஸ்டிடியூட்டிவ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஃபீல்ட் that specifies and governs the manifestation of particular metaform. ஒரு குறிப்பிட்ட பருப்பொருள் வடிவத்தின் தோற்ற வெளிப்பாட்டை வரையறுத்து நெறிப்படுத்தும் மாறாத உள்ளார்ந்த அமைப்பை நிச்சயமாக்கும் மற்றும் வழிநடத்தும் உட்கோட்பாடு அல்லது புலமாகும் அப்படின்றத பாக்குறோம். இதுதான் வந்து சைவ சித்தாந்தத்துல அது மாமாயை, குடிலை, குண்டலி, குண்டலினி இல்ல குண்டலி, குண்டலினா வேற பொருள், பிந்து, மாமாயை, குடிலை, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரத்துக்கு வித்து வேணும். வித்து அப்படின்னா இதை வந்து அந்த ஃபார்முலரை இயக்கணும். அந்த ஃபார்முலரை வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னு, ஆக்ஷன் ஆன் த சோல்ஸ் ரிமூவ்ஸ் இக்னரன்ஸ் வித் இன்சைட் எப்படி கொண்டு போகுது சுத்த மாயை வந்து. பிறகு இதை பாக்குறோம். இந்த மாயைக்கு பேரு மாயையாம் அப்படின்லாம் விளக்கம் இருக்கு. இதுக்கு வந்து பொருள் விளக்கம் பின்பு விளக்குறேன். ஆனா முதல்ல புரிஞ்சுக்குங்க, இது மந்திரம். சுத்தமாயை மந்திரத்தை விளக்கும் ஒரு நுட்பம். சுத்தமாயை தான் மந்திரங்களினுடைய விளக்கம். அப்போ மந்திரத்தை தான் வந்து திருமூலர் வந்து இறைவன் எப்படி மந்திர பொருள் நிலையில நிற்கின்றார் அப்படின்றதெல்லாம் பின்பு நான் வந்து காரணங்களோட விளக்குறேன். அதனுடைய விளக்கத்தோட இங்க பார்க்கும்போது சுத்த அசுத்த மாயை அப்படின்றது, இந்த சுத்த அசுத்த மாயை தான் இது. அதாவது சுத்தத்தையும் அசுத்தத்தையும் விளக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது மெட்டர் டு த ஃபார்முலர், இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது எனர்ஜி ஸ்டேட். அப்ப எனர்ஜி ஸ்டேட் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது மந்திரமாவது தானங்களாகும் அப்படின்னு திருமூலர் சொல்லுவாரு. அது பிறகு விளக்கத்தோட சொல்லும் பொழுது எப்படி அது வந்து தானங்கள்னா டைரக்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டா அது மாறுது. அதுக்கு ஸ்டேட் இருக்கு, எனர்ஜி தானம் இருக்கு. அப்போ ஒரு எனர்ஜி ஸ்டேட்ல இருந்தாதான் அது வந்து இதுக்கு எனர்ஜி நீங்க கொடுக்கும் போது அது வெவ்வேறு பொருள்கள் நிலைகளுக்கு போக முடியும். அப்போ தந்திரம் சக்தி தானங்கள் அப்படின்னா அதுக்கு ஒன்று உண்டு. அப்போ through mechanisms such as resonance mediates the compatibility between mantra and yantra. It regulates the energetic condition required for the yantra to manifest in accordance with the directive principles specified by the mantra. அப்ப தந்திரம் வந்து சக்தி தானத்துக்கு போகணும். அதனாலதான் தந்திராயணம் பிராக்டிஸ் பண்றது நிறைய வந்து சக்தியினுடைய இயக்கத்தை நம்ம வந்து அதாவது உள்ள ஃப்ளோ பண்ணணும். அது தந்திராயணம் ரொம்ப நுட்பமாக போகுது பாருங்க. அப்போ மந்திராயணத்தை பண்ணும் பொழுது மந்திராயணங்கள் வந்து பொதுவாகவே இப்ப நம்ம வந்து இதை வந்து மேத்தமெட்டிக்கல் வேர்ல்ட்ல இதை தான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. இப்ப மந்திரங்கள் அப்படின்றது அப்ப பிறகு மந்திரத்தை பத்தி பிரிக்க போறோம். அது 3ஆக பிரியும். அது எப்படி பிரியுது அப்படின்லாம் நம்ம இன்னும் பார்ப்போம். அது இன்னும் டீப்பா போகுது, இன்னும் ஆழமான அறிவியலுக்கு கொண்டு போகுது. ஆனா இது வந்து மந்திரம் என்பதை இப்ப நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப பிசிக்கலி பார்க்கும் பொழுது, பிசிக்கல் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ்லயே பார்க்கும் பொழுது இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலர்னே நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபார்முலர் என்பதை தான் நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். இஸ் இன்ட்ரின்சிக் கான்ஸ்டிடியூட்டிவ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா மேத்ஸ் வந்து அது வந்து ஃபீல்ட் சயின்ஸ் இருக்கு அது உள்ளுக்கு. ஆனா அது எப்படி வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் எஸ் இருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல் எப்படி வந்து ஒரு கல்குலஸ் அந்த இன்டகிரேஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து உள்ள அப்ளை பண்ற மாதிரி இந்த கான்செப்ட் இது உள்ளுக்கு இருக்கு. ஆனா இதுக்கும் மேல இது இன்னும் ஆழமாக தமிழ் மரபு இன்னும் மிக மிக ஆழமாக இறை மந்திரங்களாக அதை வந்து பல்வேறு நிலைகள்ல அதை கொண்டு போகுது. அதாவது உயிர் மந்திரங்கள், இறை மந்திரங்கள் இப்படி பல நிலைகள்ல போகுது. அது பிறகு ஆய்வுக்கு கொண்டு வருவோம். அப்ப இங்க பார்க்கும் பொழுது அது எனர்ஜியா அதுக்கு கொடுக்கும் பொழுது அது ஒரு பொருளாக தோன்றுகின்றதை தான் அசுத்த மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சைவ சித்தாந்தம் இந்த அணுகுமுறையை இதுல கையாளல. ஆனா அவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்த மாயைக்கு உள்ள விளக்கத்தை தருகின்றார்கள், அசுத்த மாயையும் விளக்குகின்றார்கள். ஆனா இந்த விளக்கம் வந்து எதற்காக நான் தருகின்றேன் அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா வந்து சுத்த மாயை அசுத்த மாயை
சுத்தமாயை அழியா பொருள் என்றென்றும் உள்ள நிலையை மந்திரங்கள் அது மலக்களப்பற்றது அப்படின்ற முதல் விளக்கம் இங்க வரும். சுத்தமாயையே அது சுத்தம்னு சொன்னாங்கன்னா சுத்தம் என்பது மலம் அற்றது, இது மலம் கலப்பு இருக்காது. அதனால அதை திரிக்க முடியாது, அதை திரிச்சு அதை ஒண்ணு செய்ய முடியாது, அதை மாத்த முடியாது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதை திரிக்க முடியாது. அதுதான் முதல் அதோட நுட்பம். மலத்தால் அதோடைய இதை சிதைக்க முடியாது, அதை சிதைத்து அதை வேறு நிலைக்கு மாற்ற முடியாது. முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது இந்த எனர்ஜிய மலம்னால சார முடியும், எனர்ஜியை அதனால என்ன செய்ய முடியும், இதுல உள்ள கலந்திருக்கிற எனர்ஜியை அதனால மாற்ற முடியும், பொருளை அதனால சிதைக்க முடியும். அப்போ முதல்ல பாக்குறோம் பொருள் சிதைவை அதனால் ஏற்படுத்த முடிகின்றது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ இங்க என்ன பாக்குறோம்னா இந்த எனர்ஜி பொருளாகின்றது, பொருள் எனர்ஜியாக மாறுது. எவ்வளவு அழகாக பிசிக்ஸ விளக்குறாங்க பாருங்க. பிசிக்ஸ் இந்த மாதிரி அளவுக்கு விளக்க முடியும் அப்படின்னா நம்மளோட விளக்கம் எவ்வளவு ஆழமாக போகுது, இது வரைக்கும் இல்லாத சயின்ஸை எவ்வளவு டீப்பா போகுது, எவ்வளவு டீப்பான ஒரு பிசிக்ஸ பேசிட்டு இருக்கோம், உலகத்தோடைய விளக்கத்தை இங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அப்போ இஸ் த மேனிஃபெஸ்டட் மெட்டீரியல் ஃபார்ம் ப்ரொடியூஸ் த்ரூ த டைரக்டிவ் எனர்ஜி ஸ்டேட். இது அதாவது அண்ட் இதுதான் சக்தி தானத்தை பாக்குறோம். ஃபங்க்ஷனிங் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூட்டிவ் பிரின்சிபல் ஆஃப் மந்த்ராவை பயன்படுத்தி இது உருவாகுது அப்படின்றத பாக்குறோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு டீப்பான ஒரு சயின்ஸ் அப்படின்றது. இதுலதான் கெமிஸ்ட்ரி இருக்கு, இதுலதான் பயாலஜி இருக்கு, இதுலதான் பிசிக்ஸ் இருக்கு, எல்லா பிசிக்ஸையும் இது உள்ளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஆகம சித்தாந்த அறிவியல் பொருள் தோற்றத்துல சுத்த மாயை என்பது என்ன அப்படின்னா மலத்தால் தொடக்கூடாது. சுத்த மாயை மலமும் மலம் அற்றதும் கலந்த இதை தொடர்பு செய்யும் ஒரு நிலையாக, அதை பாருங்க, இது ரெண்டையும் அது கனெக்ட் பண்ணுது. அப்போ அசுத்த மாயை என்பது இது முற்றிலும் ஒரு ஃபுல் எனர்ஜியாக மாறும் பொழுது அது எனர்ஜியாக மாறும், ஆனா அதுக்கு அடையாளம் இருக்காது, ஐடென்டிட்டி இருக்காது. அப்ப இதனாலதான் செயற்கை பொருள்கள் வருது. பிறகு இதை பற்றி ஆய்வுக்கு கொண்டு வர இன்னும் ஆழமா பார்க்க போறோம். அப்ப இதை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஐன்ஸ்டைனுக்கு நம்மளால விளக்கம் தர முடியுது. எப்படி ஐன்ஸ்டைனுக்கு விளக்கம் தர முடியுது பாப்போமா? இப்ப பாருங்க, இது வரைக்கும் ஐன்ஸ்டைன் தியரிக்கு எப்படி சைவ சித்தாந்தம் விளக்கம் தருது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுவும் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டைனுடைய கான்ட்ரடிக்ஷனை எப்படி சைவ சித்தாந்த ஆகம அறிவியல் இதுக்கு நிவர்த்தியை தருகின்றது, அதாவது அதனுடைய சொல்யூஷனை தருது அப்படின்றத பாக்குறோம். அப்ப முதல்ல நம்ம பார்க்கும்போது ஐன்ஸ்டைனுடைய இது ஒரு மனிதனை நீங்க அதை அதாவது ஒளியின் வேகத்திற்கு நீங்க செலுத்தும் பொழுது அவர் முற்றிலுமாக எனர்ஜியாக மாறின பின்பு அந்த எனர்ஜியை எடுத்து நான் என்னவா முடியும்னா என்னால் ஒரு குடமாக அதை மாற்றினால் அங்கே இந்த மனிதனை உருவாக்க இயலாது. ஏன் என்றால் அங்க பாத்தீங்கன்னா அங்க உயிர் இல்லை, இது உயிர் பொருள் இல்ல, ஆனா அந்த எனர்ஜியை நீங்க பயன்படுத்தி மாற்ற முடியும். அப்போ அதனால இது ஏன் அப்படின்னு சொல்றோம்னா இதை பிக் பேங் தியரினே வச்சுக்கோங்களேன். அப்ப பிக் பேங் தியரியில எனர்ஜி ஒன்றாகி எனர்ஜி வெடித்தது, அப்ப அதாவது பல அண்டங்கள் தோன்றின அப்படின்லாம் விளக்குறாங்க. அப்ப அண்டங்கள் தோன்றி இப்படியே இது ஒரு குடம் போல அப்படின்னு புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓ அப்படியா, அப்ப ஆனா அது அசுத்த பொருளாச்சு, அது ஏன் உயிரை உருவாக்கல, அப்போ ஒரு மனிதன் குடமாக மாறலாமா அப்படின்னா இந்த விதியில தான் ஐன்ஸ்டைன் விதி சிறப்பு சார்பு கோட்பாடு ஃபெயில் ஆயிருது. ஏன் அப்படின்னா இந்த கான்ட்ரடிக்ஷனை அதனால ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த முரண்பாடுகளை அதனால தற்காக்க முடியாது. ஏன் அப்படின்னா லா ஆஃப் காஸ் எஃபெக்ட் கான்ட்ரடிக்ட் எனர்ஜி ஜெனரேட்டிங் லைஃப் முடியாது. அடுத்தது லா ஆஃப் காசல் கண்டினியூம் விளக்காது. அடுத்தது இம்பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ் நிஹிலோ அப்படின்ற அப்ப பாட் பிகமிங் லைஃப் இம்பாசிபிள், ஆனா அது ஆகுது அப்படின்ற கருத்துக்கு போகுது. அப்ப ஐன்ஸ்டைனோட கருத்து எப்படி அடிபடுது அப்படின்றத இங்க பாக்குறோம். இவால்யூஷன் ஆஃப் த சைக்கி இதுல அறவே முடியாது. அப்ப இது ஏற்புடைய கருத்து இயலாது. அப்போ எக்ஸ்பிளைன் மெட்டா எனர்ஜி ஈக்குவலன்ஸ் பட் லைஃப் ஒரிஜின் as unresolvable causal paradoxes, மடைமாற்றத்தை விளக்குகிறது. ஓகே, எக்ஸ்சேஞ்சை விளக்குது. எஸ், அப்போ எதுக்கும் உள்ள எக்ஸ்சேஞ்சை விளக்குது, தந்திரத்துக்கும் மந்திரத்துக்கும் உள்ள, அதாவது தந்திரத்துக்கும் எந்திரத்துக்கும் உள்ள நுட்பத்தை தான் விளக்குதே தவிர அதனால மந்திரம் என்ற அந்த நுட்பத்தை போகல. ஆனால் உயிர் தோற்றத்தில் தீர்க்கப்படாத முரண்பாடுகளாக இது உள்ளன. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், ஆகம அறிவியல் பார்வையில
இதை எப்படி பாக்குறோம்னா, இங்க பாருங்க, உயிரும் உடலும் சேர்வதற்கு மந்திரங்கள், இந்த உடம்பு மந்திரமாக, அந்த மந்திர உடம்பு, அந்த உடம்பு தோன்றுவதற்கு, அந்த உடல் தோன்றுவதற்கு மந்திர ஃபார்முலர் வரணும். அது எந்திரம் எனர்ஜி சேரணும். அடுத்தது அது தந்திர வடிவாக பெயர்க்க முடியணும். அப்போ இதுல அதோட உயிர் சேரணும். நம்மளுக்கு வந்து யூனியன் ஆஃப் சோல் அண்ட் பாடி, உயிர் உடல் சேர இங்க ஆரிஜின் ஆஃப் லைஃப், தோற்றம் அப்படின்னு ஒண்ணு வருது. ஆனா இங்க வந்து என்ன பாக்குறோம்னா, இங்க சுத்த மாயை அப்படின்ற ஒரு கருத்தையும் பார்த்தோம், அசுத்த மாயை என்ற ஒரு கருத்தையும் பார்த்தோம், சுத்தா சுத்த மாயை என்ற கருத்தையும் பார்த்தோம். அப்போ இதுதான் வந்து என்ன செய்யுதுன்னா, அதாவது ஆகம அறிவியல் விளக்கம் என்ன செய்யுதுன்னா, ரிசால்வ் த பாரடாக்சஸ், முரண்பாடுகளை எப்படி தீர்க்குதுன்னா, செப்பரேட் த கான்சியன்ட் சோல் ஜாயின் அசித்து பாடி. ஆனா மந்த்ரா டிஃபைன் த அன்சேஞ்சிங் ஃபார்ம் அப்படின்ற கருத்தை திருப்பி விளக்கி எக்ஸ்பிளைன் த மெத்தட் டு த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், முரண்பாடுகளை தீர்க்கிறது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு உயிரே ஒரு சிக்கல். அப்புறம் அதை விளக்குன பிறகு அவங்களுக்கு இன்னொரு சிக்கல் என்னன்னா, பொருளுக்கு, எனர்ஜிக்கும் மெட்டருக்கும் உள்ள அது உள்ளுக்கு இருக்கிற மந்திர பொருள்வையின் குணவும், இந்த கருத்து இடர்பட்டுருச்சு. அப்ப அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் இல்லை அப்படின்னா, அவங்க எனர்ஜியை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர, அங்க வந்து மந்திரம் என்ற ஒரு நுட்பத்தை அவங்க அங்க கைவிட்டுட்டாங்க. அப்போ நீங்க பாருங்க, இதுல என்ன சிக்கல் அப்படின்னும் பொழுது, அந்த விதி, அதாவது விளக்கும் பொழுது, ஆரம்பத்திலே ஆகம சித்தாந்த அறிவியல் பொருள் தோற்றத்தை விளக்கும் பொழுது அது வந்து சுத்த மாயை, சுத்த அசுத்த மாயை, அப்புறம் அசுத்த மாயை அப்படின்னு அழகாக பிரிச்சுட்டாங்க. ரொம்ப நுட்பமாக பிரிச்சு மந்திரம், தந்திரம், எந்திரம் அப்படின்ற அந்த தோற்றத்தை விளக்குறாங்க. அதனாலதான் மீண்டும் சொல்றேன், இந்த தந்திராயணம், எந்திராயணம் இந்த கருத்து நம்மளுடைய, இது பாருங்க, பிறகு நான் சைவ சித்தாந்தத்துல அதுவும் திருமந்திரம் எப்படி விளக்குது அப்படின்னா ரொம்ப ஆழமாக இது விளக்கும். இப்ப நான் இதுக்கு ஏன் சான்றுகள் தரலன்னா, ஒரு ஐன்ஸ்டைன் கருத்தை எவ்வளவு நுட்பமாக ஒரு நம்மளுடைய அறிவியல் விளக்க முடியுது, அதுவும் பொருள் தத்துவத்துல விளக்குறோம், இன்னும் உயிர் தத்துவத்துல விளக்கல. அப்ப பாருங்க, உயிர் வந்து என்பது என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த நிலைகள்ல அதை தான் படிக்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், அடுத்த பாடத்துல இதை வந்து இன்னும் மேலும் ஒரு ஆய்வாக நாம செய்யவிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி, இதுவரை நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆழமான, இது வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது இதுல வந்து ஒரு ஆழமான ஒரு பதிவை நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அதாவது மெய்கண்டாருடைய ஆகம சித்தாந்த ஏரணம் பாருங்க, சாதாரணமான ஒரு நிலையில விளக்கப்படல. அவங்க எவ்வளவு சயின்டிபிக்கா இதுக்கு வந்து மூலத்தை முதல்ல தொல்காப்பியர் ஒரு சர்க்காரிய வாதம் அப்படின்னு உண்மையினுடைய இஃபெக்ட் என்ன அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையை உருவாக்கி இது எல்லாமே மெய்ப்பிக்க முடியும், இது எல்லாத்தையும் ரியலி வந்து, அதாவது இன் ரியாலிட்டி வி கேன் ப்ரூவ் அப்படின்றது, அதாவது சயின்டிபிக்லி இது வந்து ப்ரூவன், அது மட்டும் ப்ரூவன்ற ஒரு கருத்து இருக்கட்டும், ஆனா வந்து இது சயின்டிபிக்லி கான்ட்ரடிக்ட் பண்ணாத நிலையில அதற்கான வந்து விதிகளை உருவாக்கி அந்த விதிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு உண்மைகளையும் விளக்குறாங்க. அப்ப இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுது இது எப்படி வந்து உலக வாழ்க்கையை நம்ம வந்து தெரிந்து கொள்றோம் அப்படின்னு, அதுதான், அதை விட இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லா விஷயங்களையும் அப்படியே உள்ளடக்கும் ஒரு அதாவது ஒரு மிக சுழற்சி. அதாவது வாழ்வியல், பிறவி என்பது என்ன, கர்மம் என்பது என்ன, இது எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரே படமாக பாத்தீங்கன்னா, அப்படியே தோற்றமும் ஈரும் உள்ளதின் பாலை கிடத்தலின் இழைத்த தண்ணில் இழைத்ததா மலத்தால் இழைத்தவாறு உளதாக வேண்டும் என்ற ஒரே சூத்திரத்துல எங்க முடிக்கிறாரு, தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம். திருப்பி திருப்பி அந்த வரியை சொல்றேன். எவ்வளவு, அதான் சொல்லுவோம், இது ரொம்ப வியப்பான ஒரு உண்மை. எவ்வளவு நுட்பமாக இந்த தோற்ற உண்மைகளை இதுவரைக்கும் இல்லை, அதாவது அறிவியலுக்கும் புறம்பாக இல்லாமல் அறிவியல் வருங்காலத்தினுடைய எல்லா அறிவியலையும் உள்ளடக்கி அதையும் சேர்த்து விளக்கக்கூடிய ஒரு மாபெரும் உண்மையினை இங்கு இந்த மெய்கண்டாரினுடைய ஆகம சித்தாந்த நூல்நெறி விளக்கி நிற்பதை நாம பார்க்கிறோம். இப்போ நமது கடமை என்ன அப்படின்னா, இந்த விளக்கத்தில் இருந்து உடம்பின் மலத்தை பற்றி சிந்திப்பது, நிமித்த காரணம்
யார் என்ற அந்த நுட்பம். அப்ப இறைநிலையை விளக்குவது, தோற்றத்தை பற்றி விளக்குவது. தோற்றம் என்பது முதல்ல நான் காட்டினேன் பாருங்க. தோற்றம் என்பது பொருள் தோற்றத்தை, அது சுத்தமாயி அசுத்தமாயி சுத்த அசுத்தமாயி இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் அடுத்தது இங்க காரண சூக்ம நிலை. இப்ப இது வரைக்கும் நான் வந்து பொருள் ஒடுக்கத்தை மட்டும்தான் பேசியிருக்கேன். பொருள் ஒடுக்கம் மாயை அப்படின்னு விளக்கியிருக்கோம். அதே வந்து 3 நிலைகள்ல பிரிச்சிருக்கோம். அப்போ உயிர் ஒடுக்கம் எங்கே நடக்கின்றது? இப்ப இந்த கேள்விக்கு அடுத்த பாடத்துல தான் இதுக்கு விளக்கங்கள்லாம் வரும். அப்ப இது எப்படி ஒடுங்குகின்றது அப்படின்ற பார்க்கும்போது, அப்ப மீள் தோற்றம். அப்ப ஒரு உயிர் வந்து உடம்பை விட்டு பிரிந்த பிறகு அந்த உயிர் எங்கே போகின்றது? அந்த கேள்வி வருது பாருங்க. அந்த உயிர் வந்து உடம்பை விட்டு விலகியது இங்கே வரும். இங்க இருக்காது. இது என்ன? அப்ப இத பத்தி புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அந்த உயிர் எங்க போகுது? என்ன நடக்குது அந்த உயிருக்கு? அப்படின்ற கேள்வி வருது பாருங்க. இதெல்லாம் தான் மிக மிக நுட்பமாக அதாவது அதாவது நமது ஆகம மரபியல் ஒரு ஒரு நுட்பமாக மிக மிக விரிவாக விளக்கும் என்ற அந்த கருத்தை கூறி இத்தோடு இன்றைய பாடத்தை நிறைவு செய்து இந்த வாரத்தின் பாடமும் இதோடு நிறைவாகின்றது என்பதனை கூறி நம்ம வந்து நிறைவுக்கு செல்வோம்.